Praise the Lord. Hallelujah. 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 தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான வேளைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ப்ரே 2026 என்கிற இந்த ஜெப முகாமுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த ஜெப முகாமை சிறப்பாக வருடந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஃபுல் காஸ்பல் ப்ரேயர் மினிஸ்ட்ரீஸ் போர்டுக்காகவும் அவர்களோடு இணைந்து அதனுடைய கோஆர்டினேட்டர்ஸாக லீடர்ஸாக செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளிலே இந்த ஜெபத்தை இந்த இடத்திலே நடத்தும்படி சபையை திறந்து தந்து ஜெபத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட போதகர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் சபை மக்களுக்கும் மார்த்தாண்ட சபை மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய தேவ ஊழியர்கள், அங்கே இருக்கிற ஊழியக்காரர் சகோதரிகள் மற்றும் சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பானவர்களே, இந்த ஜெப ஊழியத்துக்காக இப்படி ஒரு போர்டை நாம் நியமித்து இந்த ஸ்தாபனத்திலே அதை செயல்படுத்தி வரும் பொழுது நிச்சயமாக இதனாலே பெரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தேசத்துக்கும் ஊழியத்துக்கும் உண்டாகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். குறிப்பாக இதை நாம் அமைத்த நோக்கம் தேசத்தின் இரட்சிப்புக்காகவும் சபைகளில் உயிர்மீழ்ச்சி உண்டாவதற்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்கிற ரெண்டு முக்கிய காரியங்களை வைத்து இந்த போர்டின் கீழான ஊழியங்களை செயல்படுத்தி வருகிறோம். எந்த பகுதியில் சென்றாலும் அந்த பகுதியினுடைய ஒரு ரட்சிப்புக்காக, தேசத்தின் ரட்சிப்புன்னு பொதுவான வார்த்தையில் சொல்லும் பொழுது எந்த பகுதியில் போனாலும் ரட்சிப்புக்காக மக்கள் பல கட்டுகளுக்குள்ளே இருக்கிறாங்க. அதுலேருந்தெல்லாம் அவங்களுக்கு விடுதலை வரணும். அதோடு கூட முக்கியமாக ஆத்துமா பாவத்தில் கட்டப்பட்டு கிடக்கிறதே, அதிலிருந்து விடுதலை அடைந்து ஆத்தும ரட்சிப்பை மக்கள் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் மிக முக்கியமான ஒரு நோக்கம். அடுத்தது, அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து ஊழியங்களை ஸ்தாபித்து சபைகளை ஸ்தாபித்து நடத்தி வருகிறார். அவருடைய சபைகள் உயிர்மீழ்ச்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. இதை கவனம் செலுத்தி ஜெபங்கள் நடக்கிறது. இவர்கள் தேசத்தின் பல பகுதிகளிலும் போய் இந்த ஜெபங்களுக்கான விதைகளை சபைகளில் விதைத்து வருகிறார்கள். அவர்களும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த ஒரு அக்கினியை பற்ற வைக்கிற ஒரு நல்ல ஊழியம் இந்த போர்டு மூலமாக நடைபெற்று வருகிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்களும் சந்தோஷமாக ஒத்துழைத்து வந்திருக்கிறீர்கள். இந்த ஜெபங்களில் பலர் பல நிலையில் பங்கு பெறுகிறவர்களாக இருக்கிறீங்க. இன்னும் ஊக்கமடைங்க, உற்சாகம் அடையுங்கள். உங்களுடைய ஜெபத்திலே எப்பொழுதுமே இந்த தேசத்தின் விடுதலை அல்லது ரட்சிப்புக்காகவும் சபைகளுடைய ஒரு உயிர்மீழ்ச்சிக்காகவும் ஜெபிக்க தவறாதிருப்பீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அடிக்கடி நான் சொல்கிறதா இருந்தாலும் சொல்கிறேன், நமக்கு ஒரு மிஷனரி ஊழியம், அதுக்கு ஒரு தனி போர்டு இருக்கிறது, ப்ரேயருக்கு ஒரு தனி போர்டு இருக்கிறது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், மிஷனரி ஊழிய அந்த போர்டு மிஷனரி ஊழியத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களும் கவனம் செலுத்தி அதுக்கான ஜெபங்களை சொல்லி அதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அப்படி செய்து கொண்டே இருப்பார்கள். எனவே மிஷனரி முகாம், மிஷனரியுடைய அந்த FGMM உடைய ஜெபங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக, அங்குள்ள சபைகளின் நிலவரத்துக்காக, விசுவாசிகள், வியாதிப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்களுக்காக, அப்படியெல்லாம் அந்த ஊழிய திட்டங்களுக்காக ஜெபம் அதிகமாக நடக்கும். இந்த ஜெபத்தில் என்ன நடக்கும்? சிலருக்கு சந்தேகமாக இருக்கலாம், அவங்களும் தேசமெல்லாம் சுற்றுறாங்க, இவங்களும் தேசமெல்லாம் சுற்றுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. இவங்களுடைய கவனம் ஒரு பிரதேசத்தில் போனால் அந்த மாநிலத்திலே ஒரு விடுதலை வர வேண்டும். அல்லேலூயா. அந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் அழியணும், மந்திர தந்திர கிரியைகள் அழியணும், பல காரியங்கள் கட்டி வைக்கிறது. அந்த கட்டுகள் மாறணும், அங்கிருக்கிற சபைகள் உயிர்மீழ்ச்சி அடையணும். அந்த தரிசனத்தோடு தான் இவர்கள் போகிறார்கள். ரெண்டும் நமக்கு தேவை. அதனால் அவைகளுக்காக நாம் புரிந்து கொண்டு ரெண்டு ஜெபங்களிலும் நாம் ஒத்துழைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பர்களே, நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய தேசிய பொது கன்வென்ஷன்
இந்த மே மாதத்தில் 6ஆம் தேதி வருகிற புதன்கிழமை தொடங்கி புதன்கிழமை மாலை கூட்டத்துடன் ஆரம்பித்து 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் ஆராதனையுடன் முடிவடைய உள்ளது. ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபங்களும் பகல் 8 மணிக்கு இருந்து 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும் பகல் கூட்டங்கள். அதுபோல் இரவு கூட்டங்கள் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். இவைகள் நடைபெறுகிறது. பிற்பகல் கூட சிறப்பு கூட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நோட்டீஸுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்கள் சபைகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். வாட்ஸ்அப் குரூப்ஸ்லும் போட்டிருக்கிறோம். தயவாய் எல்லா கூட்டங்களிலும் உற்சாகமாக வந்து நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதோடு கூட நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் இந்த கன்வென்ஷனுக்காக அதிகமாய் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்றும் மிக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். பல தடையான சூழ்நிலைகள், நெருக்கங்களை இந்த வருஷத்திலே உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்ற விசுவாசத்தோடு முன் செல்லுகிறோம். அல்லேலூயா. உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புகளும் ஜெபங்களும் அதிகமாய் தேவை என்பதை மிக அன்போடு நினைப்பூட்டிக் கொள்ளுகின்றேன். அன்பர்களே, தேவ வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகளினால் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள், ஒருவேளை அதற்காக ஏற்கனவே ஜெபித்திருப்பீங்க. இருப்பினும் நாம் எல்லாரும் சேர்ந்து நான் ஒவ்வொரு பாயிண்டாக சொன்னேன்னா டைம் போய்விடும். ஆகையினால நான் ஜெபத்தில் சொல்லும் பொழுது நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எழும்பி நின்று இந்த ஜெபத்தை செஞ்சுட்டு உட்காரலாம். எழும்ப முடியாது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்கள நான் கட்டாயப்படுத்தவில்லை. எழும்பின்னா கால் கை அசைச்சா கொஞ்சம் கூட நல்லா தான் இருக்கும். ஸ்தோத்திரம். இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்தாபனத்தினுடைய தேசிய பொது கன்வென்ஷனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, அதை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரோம். முழு ஸ்தாபனத்துக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்றித்தாரோம். ஸ்தாபனத்திலே தேவன் தந்த ஊழியங்கள் அனைத்தும் ஊக்கப்படுத்தப்படுவதற்கு ஏற்ற கிரியைகளை ஆவியானவர் நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும், பெரிய காரியங்கள் செய்யும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். செய்திகளை ஆசீர்வதிக்க வேண்டும், சாட்சிகளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, பாடல் ஆராதனைகளை ஆசீர்வதிக்கணும். விசேஷித்த கூட்டங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்கணும். இந்த ஸ்தாபன ஊழியத்திலே மக்கள் அதே தரிசனத்தை பெற்றுக்கொள்ள, பாரத்தை பெற்றுக்கொள்ள, இந்த ஸ்தாபனத்திலே கத்த தந்திருக்கிற ஊழியங்களோடு மக்களும் ஒருங்கிணைக்கப்படுவதற்கான நல்ல கிரியைகளை கத்த செய்ய வேண்டும். தனி நபர்களுக்கு ஆத்தும ரட்சிப்பு உண்டாகும்படியாக, ஆமீன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும்படியாய், ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படும்படியாய், ஆமீன், பரிசுத்தமாகுதலுக்கு வேறுபாட்டின் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படியாய், கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அர்ப்பணித்து வரும்படியாய், மிஷனரிகளாய் அழைக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்படும்படியாய், நல்ல கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நோயாளிகள் சுகமடையத்தக்கதாக, பிசாசுகள் அலறி அடித்து ஓடத்தக்கதான பெரிய காரியங்கள் நடக்கணுமே. மக்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படணுமே தகப்பனே. ஆமீன். அதிசயம் விளங்கிட்டு என்று பார்க்கிறோமே, அதுபோல இந்த கன்வென்ஷன்ல இயேசு கிறிஸ்துவாகிய அதிசயம் விளங்க வேண்டும் அப்பா. உம்முடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும். மாம்சமான யாவரும் அதை காண வேண்டும். கர்த்தர் பலமான கிரியை நடப்பிக்க ஜெபிக்கிறோம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸை பொறுப்படும். அதற்காக ஸ்பெஷலாக நடக்கிற ஜெபங்களை பொறுப்படும். அதற்கான வேலைகளை பொறுப்படும். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து மீதி எடுக்க வழி நடத்தும். எல்லாருடைய ஒருமனம், ஒற்றுமை, சந்தோஷத்தை தந்து மிகுந்த ஆசீர்வாதமாய் காரியங்கள் நடக்க உதவி செய்யும். எல்லாம் சுற்றுப்புற சூழல் எல்லாமே நல்ல அனுகூலமாய் இருக்க உதவி செய்வீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். விபிஎஸ் மினிஸ்ட்ரீஸுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கோடை காலத்திலே எல்லா சபைகளிலும் விபிஎஸ் ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. அவைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மிகவும் மேன்மையாக்கணும். சிறுவர்கள் மத்தியிலே விதைக்கப்பட வேண்டிய தேவ வசனங்களும் சத்தியங்களும் சரியாக விதைக்கப்பட, அவைகள் முளைத்தெழும்பி வருங்காலத்திலே பலன் கொடுக்க தேவன் உதவி செய்ய அந்த ஊழியர்கள் எல்லாரையும் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் இந்த கோடை வெயில் மாற்றி தரும்படி கெஞ்சுகிறோம் அப்பா.
ஆண்டவரே இன்னும் அடுத்த வாரம் வரைக்கும் இந்த சூடு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கடந்த நாளில் நீங்கள் ஒரு நல்ல மழையை தந்தீங்க, சந்தோஷப்பட்டோம். ஆண்டவரே இன்னும் வேண்டிய மழைகளை தந்து ஆண்டவர் நீர் நிலைகள் எல்லாம் நிரம்பத்தக்கதாகவும் தேசம் குளிர்ச்சி அடையத்தக்கதாகவும் கர்த்தர் அந்த மாதிரி ஆசீர்வாதமான மழைகளை தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் கன்வென்ஷனுக்கு முன்னாடி அந்த மாதிரி நல்ல மழைகள் பெய்து ஆமீன் கன்வென்ஷன் மிகுந்த ஒரு சந்தோஷகரமாய் நடப்பதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எவ்வளவோ மக்கள் இந்த ரோட்டில் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்களப்பா, வேலை செய்கிறவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள், சில சுருண்டு விழுகிறார்களாமே. கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவரே இந்த பயங்கரமான வெயிலின் தாக்கத்தை மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பூமியின் வெடிப்புகளை குணமாக்குகிறவர் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சீதோஷ்ண நிலைமையும் குணமாக்க என் கர்த்தரால் முடியும் அப்பா. கர்த்தர் இந்த கிரியை நடப்பித்து விடும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். 5 மாநில சட்டசபை தேர்தல்களுடைய ரிசல்ட்டுகள் மே மாதம் 4ஆம் தேதி வருகிற திங்கட்கிழமை வருகிறது. என் அன்பு தகப்பனே, எங்கள் விண்ணப்பங்களையும் எங்கள் உள்ளங்களையும் அறிந்திருக்கிறவர் அப்பா, பெரிய காரியம் செய்யணுமே, பெரிய காரியம் செய்யணுமே. தேவ சித்தம்தான் வெளிப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியான திட்டமுள்ளவர்களாக இருக்கிறோம். அதே வேளையில் அப்பா பாதத்தை பற்றி கொண்டு கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவர் எங்களுக்கு தண்டனையான நெருக்கமான கஷ்டமான ஆட்சிகள் 5 மாநிலங்களிலும் வரவே கூடாது ராஜா. ஆண்டவரே தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, மாநிலங்கள் வளர்ச்சி அடைவதற்கும், தேவ கிரியைகள் விடுதலையாய் நடைபெறுவதற்கும், தேவ ஜனங்களாகிய நாங்கள் சந்தோஷமடைய, எல்லா பொதுமக்களும் சந்தோஷமடைய, எல்லா பிரிவினைவாதங்கள் ஆமேன் மதவாதம், ஜாதியவாதம், மொழிவாதம் எல்லாம் அகன்று போகத்தக்கதாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணுமே அப்பா. சினிமா மோகங்கள் முற்றிலுமாய் அகன்று போகத்தக்கதான பெரிய காரியங்களை நடப்பிக்கணுமே அப்பா. லஞ்சம், ஊழல், ஆண்டவரே இந்த சாராயம் இதெல்லாமே மாற்றி தரணும் அப்பா. இந்த வருகிற 5 ஆண்டுகள் இந்த 5 மாநிலங்களும் வளருகிற நாட்களாக, சுத்திகரிக்கப்படுகிற நாட்களாக, மேன்மையடைகிற நாட்களாக நீர் ஆக்கி தரும்படியாய் தேவனுடைய திருப்பாதத்தில் கெஞ்சுகிறோம். ஆண்டவர் நினைத்தது நடக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆமீன் அப்பா, கிரியை செய்யும் ஆண்டவரே. வாக்கு இயந்திரங்கள் ஆமீன் அது பாதுகாக்கப்படத்தக்கதா, எண்ணிக்கை காரியங்கள் கரெக்டா இருக்கும்படியாய், ரிசல்ட் டிக்ளரேஷன் கரெக்டா இருக்கும்படியாய், எதிலும் தீமைகள், ஆபத்துகள், மோசங்கள், தந்திரங்கள், கிரியைகள் நடக்காதபடிக்கு ஆண்டவர் உம்முடைய கரத்தை நீட்டி தேவனுடைய தீர்மானம் நிறைவேற சரியாய் வழி நடத்தும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த யுத்தங்களுக்காக ஜெபிக்கிறோம். யுத்தங்கள் ஓய்ந்தது என்று சொன்னாலும் பழையபடி புகைந்து கொண்டு இருக்கிறதப்பா. அதை முற்றிலுமாய் மாற்றி எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை தரும்படியாய் ஆண்டவரே, இப்பொழுதும் அத்தியாவசிய பொருட்களோட விலை ஏறுகிறது, பல நெருக்கங்கள் வருகிறது. இதையெல்லாம் மாற்றி ஒரு சமாதானத்தை தரும்படி உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு தொழிலாளர் தினமாக இருக்கிறது கர்த்தாவே. தொழில் செய்கிற எல்லா தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். பணி செய்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் அப்பா. லேபரர்ஸ் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, சரீர உழைப்போடு உழைத்து கொண்டிருக்கின்றதான ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சரீரங்களுக்கு சுகம் தரணுமே அப்பா, உழைப்புக்கேற்ற பலன்களை தரணுமே அப்பா. ஆண்டவரே, ஒரு பக்கம் உழைக்கிறாங்க, மறுபக்கம் குடிக்கிறாங்க, எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. இந்த நிலைமைகள் இருந்து மக்களை விடுதலையாக்கும்படியாய் உம்முடைய திருப்பாதத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த தமிழ்நாட்டிலே ஆமீன் சரீர உழைப்புக்கு இப்பொழுது ஆட்கள் குறைந்து வட இந்தியாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிற நிலைமையா இருக்கிறதே அப்பா. எல்லா பகுதிகளையும் கர்த்தர் சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி ஆசீர்வதித்து அருமையாக வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். மார்த்தாண்ட சபையை ஆசீர்வதிப்பீராக. வந்து கூடியிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இப்பொழுதும் எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை தேவன் தந்து நாங்கள் இன்னும் பலனடைந்து ஆண்டவரே ஜெபத்திலே பெரிய காரியங்களை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக என்று கெஞ்சுகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தயவாய் அமர்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய தினத்திலே தேவ பிள்ளைகள் அண்ட் கண்ணீர்
என்கிற விஷயத்தை நாம் வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளும் கண்ணீரும். கண்ணீர் என்பது கர்த்தர் நம்முடைய சரீரத்திலே வைத்திருக்கிற ஒரு அருமையான காரியம். அது கண்ணை குளிர்விக்கிறது என்று சொல்லுகிறார்கள், கண்ணை சுத்திகரிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பல காரியங்களில் அந்த கண்ணீர் உதவிகரமாக இருக்கின்றது. அந்த கண்ணீரை குறித்து ஒரு 5 விஷயங்களை நாம் தியானித்து, அந்த கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில் சேர்க்கப்படுவதனாலே, சரியாக பயன்படுத்தப்படுவதனால் நமக்கு உண்டாகிற நன்மைகள் உண்டு, நமக்கு கிடைக்கிற கிருபை வரங்கள் உண்டு. அதை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தரும்படி வாஞ்சையோடு கேட்போமாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது, கண்ணீர் சூழ்நிலைகள் என்பதை குறித்து சொல்லும்படியாய் விரும்புகிறேன். பல வேளையில் வாழ்க்கையிலே கண்ணீர் சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து விடுகிறது, நாம் அறிந்திருக்கிறோம். கண்ணீர் சூழ்நிலைகள் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய வசனங்கள், வாசிக்கும்போது டைம் ஆகும்னு சொல்லி அந்த பாயிண்டை மட்டும் வாசிக்கிறேன், புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். 2 ராஜாக்கள் 20:5 சொல்லுகிறது, கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு எசேக்கியா ராஜாவுக்கு உரைத்தது, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. வியாதி என்கிற சூழ்நிலை சில வேளை கண்ணீர் வரைக்கும் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு வியாதிக்கு பஞ்சமே இல்லை என்கிற நிலை இருக்கிறது. ஆஸ்பத்திரிகளுக்கும் பஞ்சம் இல்லை, வியாதிக்கும் பஞ்சம் இல்லை. மெடிக்கல் சயின்ஸுடைய வளர்ச்சிக்கும் பஞ்சம் இல்லை, வியாதிக்கும் பஞ்சம் இல்லை. இது என்ன விந்தை என்று நமக்கு புரியாத புதிராகவே இருக்கின்றது. எனினும் வியாதியினால் யார் மிகுந்த மனவேதனை அடைந்து உள்ளம் உடைந்து போய், இந்த சரீரம் இப்படி இருக்கிறதே, நான் எப்படி வாழ்வேன், நான் எப்படி என் பிள்ளைகளை காப்பாற்றுவேன், என் கடமைகளை எப்படி எனக்கு செய்ய முடியும் என்றெல்லாம் மிகுந்த வேதனையோடு அந்தரங்கத்தில் கண்ணீர் விடுகிறவர்கள், பிறருக்கு முன்பாகவே கண்ணீர் விட்டு விடுகிறவர்கள் உண்டு. நீங்கள் யாராயிருந்தாலும் எசேக்கியாவின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவர் வெறுமையாய் கண்டேன் என்ற வார்த்தையோடு நிறுத்தாமல் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சுகமாக்கவே விரும்புகிறார். ஆகவே கண்டிப்பாக தெய்வ மக்களே, நீங்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பல்வேறு ஜபங்களை கர்த்தரிடத்தில் ஏறெடுத்திருப்பீர்கள். எசேக்கியாவை போல கண்ணீரையும் சேர்த்து முயற்சி பண்ணுங்கள். அல்லேலூயா. கண்ணீருக்கு மிக மதிப்புண்டு. கர்த்தர் கண்ணீரை மதிக்கிறார். சில மனுஷர்கள் கண்ணீரை கூட மதிக்க மாட்டாங்க. கண்ணீர் விட்டாலும் கடின இருதயத்தோடு பதில் சொல்லக்கூடிய மனுஷர்களை நம்ம பார்த்துருக்கிறோம். எடுத்தறிந்துட்டு போகக்கூடிய மனுஷர்களை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் நம்முடைய கர்த்தர் ஒருவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துச்சுன்னா அதை அலட்சியம் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. மரியாள் அழுகிறதை பார்த்தவுடனே இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தராகும் நம்முடைய கர்த்தர். அதனால உள்ளம் உடைந்து கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணும் பொழுது வியாதி என்கிற அந்த சூழ்நிலையின் கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை நிச்சயம் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. இந்த மனுஷன் தனக்கு வியாதி அடுத்தது டேட்டு குறிக்கப்பட்டது என்பதை தீர்க்கதரிசி சொன்ன உடனே சுவர்புறமாய் திரும்பி கண்ணீர் விட்டு அழுது புலம்பி புலம்பி ஜபம் பண்ணினான். அல்லேலூயா. அந்த ஜபம் அவன் செஞ்சிட்டு இருக்கும் போதே ஏசாயா தீர்க்கதரிசி, உனக்கு நீ நாள் முடிஞ்சுன்னு சொன்னவர் அரண்மனை முற்றத்தில் தான் போயிருந்தார். கர்த்தர் சொன்னான், திரும்ப போ, என் தாசன்கிட்ட பேசு, அவனுக்கு 15 வருடங்களை நீட்டி கொடுத்தேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். அல்லேலூயா. ராஜாக்கள் எழுதியிருக்கும் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் ஆலயத்துக்கு போவாயின்னு சொல்லியிருக்கு. ஏசாயா எழுதும் பொழுது
உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்பதை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்நாள் முடிந்து போகுமோ, கேன்சர் என்று சொல்லுகிறார்களே, பயாப்சிக்கு அனுப்பியிருக்கிறார்களே, என்னவாய் வருமோ என்றெல்லாம் கதி கலங்கி போயிருக்கிற வாழ்க்கையை பார்க்கிறோம், நிலைமைகளை பார்க்கிறோம். பயப்படாதிருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீங்கள் மக்களை நோக்கி பார்க்கிற பார்வையை விட்டுவிட்டு சுவர்புறமாய் திரும்புங்கள். சுவர்புறமாய் திரும்புவது என்றால் என்ன? கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. மனிதர்களை நோக்கி பார்க்கிற கண்களை திருப்பி கர்த்தர்கிட்ட மட்டும் நோக்கி பார்க்கறதுக்கு தான் அவர் சுவர்புறமா திரும்பினார். அவரை பற்றி நமக்கு தெரியும். எப்பவும் ஆலயத்துக்கு ஓடி போய் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு ராஜா இப்ப படுக்கையில கிடக்கிறார். ஆலயத்துக்கு ஓடி போய் கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாது. அதனால அவருக்கு முடிந்தது சுவர்புறமா திரும்புவது. அதை அந்த மனுஷன் செய்தார். அவருக்கு அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் மதிப்பு கொடுத்தார். அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். அவரை உடனே சுகமாக்கி 15 வருஷம் கூட வாழ வைத்தார். அல்லேலூயா. தெய்வ மக்களே, வியாதியினால பயப்படாதீங்க. வியாதி எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் அந்த வியாதியின் வல்லமை பார்க்கலாம். கிறிஸ்துவின் கல்வாரியில் வல்லமை மிக மிக பெரியது. அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை நிச்சயமாய் கிரியை செய்யும். வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புலம்பல் 1:2 இன்னொரு சூழ்நிலையை நமக்கு காட்டுகிறது. ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள், அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவரை தேற்றுவார், ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களுமானார்கள். வியாதி சூழ்நிலை கண்ணீருக்குள் கொண்டு வந்ததை பார்த்தோம். இது ஒரு பயங்கரமான ஏமாற்றப்பட்ட, ஒரு பரிதாபமான, கைவிடப்பட்ட, தேற்றரவு இல்லாத அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இங்கே இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. சில வேளை நமது வாழ்க்கையிலும் இதே வசனம் அப்படியே நிறைவேறுகிறத சிலர் அனுபவித்து ரொம்ப சங்கடம் அடைகிறீர்கள். உள்ளமே உடைந்து போய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தேறுதல் சொல்ல வேண்டியவர்கள் உங்களுக்கு தேறுதல் சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேசர்னு சொன்னா புருஷனுக்கு அடையாளமானது. உங்க புருஷன் உங்களுக்கு தேறுதல் சொல்லணும். அவர் தேறுதல் சொல்லதுக்கு பதில் ஆத்திரத்தை காட்டுறார். பல இடங்கள்ல அப்படித்தான் நடக்கும். மனுஷன் தானே, நீங்க வேதனையோடு இருப்பீங்க, அவர் வேற ஒரு பிரச்சனையில் சிந்திச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ டென்ஷனா இருப்பாரு. நீங்க இதையும் போய் சொன்னோன்னா அவருக்கு கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகும். உங்க மேல கோபம் வச்சிருப்பாரோ இல்லையோ, ஆனா சத்தம் போடுவார். எதுக்கு? அவருக்கு இருக்கிற வேற பிரச்சனை எல்லாம் சேர்ந்து அவர் மன உளைச்சல்ல இருக்கிறதுனால நீங்க சொல்ல புரிந்து கொள்ளாம தேற்றரவுக்கு பதில் இன்னும் காயப்படுத்துற நிலைமை உண்டு. இது புருஷன்மார் மட்டும் இல்ல, மனைவிமாரும் செய்கிறார்கள். மாறி மாறி செய்கிறது உண்டு. அப்படியெல்லாம் வரும் பொழுது ரொம்ப உள்ளம் உடைஞ்சு போகும். வேற யார் சொன்னாலும் பரவாயில்ல, இவரே இப்படி பேசுறாரு, இவளே இப்படி பேசுறாளே, செயல்படுறாளே என்று சொல்லும் பொழுது எந்த உள்ளமும் உடைந்து போகும், மனம் கரைந்து போகும். ஆனால் அன்பர்களே, அப்படிப்பட்ட உங்களுக்கும் கர்த்தர் இயேசு மாறாத நேசர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, என்ன ஆயிப்போச்சா, சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளாய் மாறினார்கள், சத்துருக்களாய் மாறினார்கள். இதெல்லாம் மகா பயங்கரமான காரியம். சத்துருவாய் இருக்கிறவன் அல்லது சத்துரு போல தன்னை காட்டிக்கொள்றவன் செய்யறது நம்மளை பெருசா பாதிக்காது, நம்ம உள்ளத்தை பாதிக்காது. ரொம்ப சிநேகிதனா இருந்து விட்டு, சிநேகிதனை போல, சிநேகிதிய போல காட்டி விட்டு அவங்க நமக்கு விரோதம் செய்யும் பொழுது அந்த துரோகம், அந்த பயங்கரம் மனுஷ உள்ளத்தை ரொம்ப உடைச்சிரும். அவங்க செய்யறது சில நஷ்டத்தை, கஷ்டத்தை உண்டாக்கும். ஆனா அதுக்கு மேல அந்த உள்ளத்தை, பாதிக்கப்பட்டவருடைய உள்ளத்தை உடைத்து சுக்குநூறு ஆக்குகிறது இதுதான் துரோகம். சதி, தந்திரம் செய்து நம்மளை சிக்க வைக்கிறது, நம்மள்கிட்ட ஆசை காட்டி மோசம் பண்றது, அவங்களுக்காக வேண்டி, சுயநலத்துக்காக வேண்டி நம்மளை கொண்டு பிரச்சனையில சிக்க வைக்கிறது. எத்தனை எத்தனை இப்படிப்பட்ட காரியங்கள்னால மனுஷ உள்ளங்கள் உடைந்து சுக்குநூறாய் இருக்கிறது.
தாவீது ஒரு முறை சொன்னார், நான் உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். அல்லேலூயா. பாத்திரம் உடைஞ்சது மாதிரி அவருக்கு உள்ளம் உடைஞ்சு போச்சு. இதை இனி ஒட்ட வைக்க முடியுமா? ஆனால் கர்த்தர் அந்த மனுஷனுடைய உள்ளத்தையும் ஒட்ட வச்சாரு. அவர் நீண்ட காலம் வாழ்ந்து மகிமையோடு முடித்தார். அல்லேலூயா. அதனால உலகத்தில் உடைந்த பாத்திரத்தை ஒட்ட வைக்கிறது கஷ்டம்தான். நம்முடைய உள்ளத்தை ஒட்ட வைக்கிறதுக்கு மருந்து உலகத்தில் கிடையாது, அதுக்குள்ள பரிகாரியும் உலகத்தில் கிடையாது. ஆனால் அன்பர்களே, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இப்படிப்பட்டதெல்லாம் வருது. ஏன்னா பிசாசு உங்கள் ஜெபத்தை மாத்துறதுக்கு, உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறதுக்கு, கர்த்தருக்காக நிற்கிற சாட்சி அளிக்கிறதுக்கு இதையெல்லாம் செய்யத்தான் செய்கிறான். ஆனாலும் நீங்கள் தொய்ந்து போகாதிருங்க. இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க, ஆனால் உங்கள் உள்ளத்தில் இப்படிப்பட்ட வேதனையை சுமந்து வந்திருக்கலாம். நிச்சயமாக முந்தி பிள்ளைகள் திருப்தியாகட்டும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து உங்களை இன்றைக்கு திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. இது என்னுடைய வார்த்தை அல்ல, சும்மா வெறும் பிரசங்க வார்த்தை அல்ல, இது கர்த்தர் எழுதி வைத்த ஜீவ வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையில் ஆவி இருக்கிறது, இந்த வசனத்தில் ஜீவன் இருக்கிறது. இதை உள்ள எடுக்கும் பொழுது அந்த ஆவியும் ஜீவனும் நமக்குள்ளே கிரியை செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு சூழ்நிலை சொல்றேன், நிறைய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனாலும் கண்ணீர் கலந்த இன்னொரு சூழ்நிலை என்னன்னு சொன்னா, மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் பாருங்க. கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஸ்தோத்திரம். அது எப்படின்னு கீழே சொல்றார் அடுத்த வசனத்தில். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. இது முக்கியமாக ஆசாரியர்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிப்பின் வார்த்தை. ஊழியக்காரர்களுக்கு, ஊழியக்காரனே நீ நல்ல பிரசவம் பண்ற, எல்லாம் நடத்துற, ஆனால் அந்த பீடத்தில் கண்ணீர் இருக்கு. அந்த பீடத்தை நீயே கண்ணீரால நிரப்பி வச்சுக்கிட்டு அந்த பீடத்தில் வந்து நின்று நீ நல்ல பிரசங்கம் பண்ற என்று எச்சரிக்கிறார். என்ன கண்ணீர்? நீ உன் மனைவியை துன்பப்படுத்துகிறாய், உன் மனைவியை கண்ணீர் விட வைக்கிறாய், பெருமூச்சு விட வைக்கிறாய். அவளுடைய பெருமூச்சு, உன் மனைவிக்கு நீ செய்கிற துரோகங்களால், அவளுக்கு செய்கிற தொந்தரவுகளினால, அவளுக்கு கொடுக்கிற கஷ்டங்கள்னால அவ விடுற பெருமூச்சும் அவ விடுற கண்ணீரும் நேரம் பீடத்தில் வருது. புல்பிட்ட வந்து நிரப்புது, ஸ்டேஜை வந்து நிரப்புது. அப்போ நம்முடைய சபைகளினுடைய புல்பிட்டுகளும் ஸ்டேஜுகளும் இப்படிப்பட்ட கண்ணீருக்கு ஆளாகக்கூடாது. மக்களுடைய கண்ணீர் இங்க வந்து பாதிக்காது. பொறுப்பாளர், ஊழியக்காரர், அவர் செய்கிற தீமையினால உண்டாகிற கண்ணீர் தான் எங்க வரும்? பீடத்தை வந்து பாதிக்குது. ஏன்னா அவரல்லவா அதுக்கு பொறுப்பாளர். அப்போ ஊழியக்காரர்களே, நமக்கு அது எச்சரிப்பா இருக்கிறது. ஒருவேளை உலகத்தான் செய்யறது மாதிரி கொடுமைப்படுத்த மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு தெரியும், உங்க உள்ளத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், உங்க மனைவிக்கு தெரியாது. ஆனா என்ன சிந்திக்கிறீர்கள்? என்ன செயல்பாடுகள் உங்களிடத்தில் இருக்கிறது? வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு செயல்பாடு, வெளியே போகும்போது வேற செயல்பாடு, ஆளு காணுகிற இடத்துல ஒரு செயல்பாடு, ஆளு காணாத இடத்துல இன்னொரு செயல்பாடு. இதெல்லாம் கவனிக்கணும். கர்த்தர் நியாயந்தீர்க்கிறவராய் இருக்கிறார். எல்லாருக்கும் நியாயந்தீர்ப்புண்டு, விசுவாசிகளுக்கும் நியாயத்தீர்ப்புண்டு, ஊழியக்காரர்களுக்கும் நியாயத்தீர்ப்புண்டு. அல்லேலூயா. அதனால நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் இன்றைக்கு கேட்கப்பட்டு நல்ல கிரியைகள் உண்டாகணுமா? நம்முடைய சாட்சி காக்கப்படணுமா? முதல்ல நம்முடைய சொந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போகணுமா? நாம இவைகளை கவனித்து பிறருக்கு கண்ணீரை உண்டாக்க கூடாது. பெருமூச்சுகளுக்கு, பிறருக்கு பெருமூச்சோட நாம ஆளாக கூடாது. அதுவும் குறிப்பா உங்க குடும்பத்தார கவனிங்க, உங்களுடைய மனைவியை கவனியுங்கள். மறுபக்கம் மனைவிமாருக்கும் உண்டு. எது புருஷனுக்கு சொல்லியிருக்கோ அதெல்லாம் மனைவிக்கும் உண்டு. ஏன்னா புருஷனுக்கு சரிபாதி மனைவி, மனைவிக்கு சரிபாதி புருஷன். அதனால மனைவிகளும் அப்படித்தான். புருஷனை கண்ணீர் விட வச்சு, பெருமூச்சு விட வச்சு, அவர் பிரசங்க பீடத்தில் நின்று அந்த பெருமூச்சை தான் கடைசியில் வார்த்தையா வெளிப்படுத்திட்டு இருப்பாரு. அவர் அந்த கண்ணீரை தான் விட்டுக்கிட்டு இருப்பாரு. அதனால நீங்க ஊழியக்கார குடும்பம் ரொம்ப கவனமா இருங்க. நம்முடைய ஜெபங்கள் இந்த நாட்களில் கேட்கப்பட்டது. தேசத்துக்கு ஒரு விடுதலை வந்தே ஆகணும். அல்லேலூயா.
பல வருட ஜபங்களுக்கு எதிர்பார்க்கிற பலன் வரல அப்படின்னா நம்மை சுத்திகரிப்போம், நம்மை தாழ்த்துவோம். நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தானே இந்த மக்களை ஜெபிக்க வைக்குது. இது நல்லா வரணும்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய புல்பிற்றுகளை காத்து கொள்ளணும் என்பதை குறித்து எச்சரிப்பாருங்க. வெறும் ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, ஜெபிக்கிற சகோதரர்களே, ஜெபிக்கிற சகோதரிகளே, உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு? ஜபம் தேவை. ஆனா நீ குடும்பத்தை ஒன்னும் கவனிக்காம சும்மா ஜபம் ஜபம்னு சொன்னா அது எப்படி? நீங்க ஜெபிக்கிற இடத்துல மனைவியோட கண்ணீர் வந்து நிக்குமே, அப்ப ஜபத்துக்கு பதில் வருமா? பிரயோஜனங்கள் வருமா? அந்த கண்ணீருக்கு அவர் நியாயம் தீர்ப்பார் இல்லையா? அவர் எந்த கண்ணீரையும் மதிக்கிற தேவன் அல்லவா? அதனால ஜபம் நடத்துகிறவளும் சரி, ஜெபிக்கிற மக்களும் சரி, யாரா இருந்தாலும் ஜபம் என்பது ஒரு ஊழியமாக்கும். அல்லேலூயா. நமக்காக தனியே ஜெபிப்போம், அது ஜபம். ஆனா மற்ற அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, சபைகளின் உயிர் மீட்சிக்காக எல்லாம் ஜெபிக்கிறது ஜப ஊழியம். அல்லேலூயா. அது ஒரு ஊழியம். பவுல் சொல்லுகிறார், என் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, போராடுங்க என்று கேட்கிறார். அதை போல அது போராட்டம், ஒரு ஜபம், ஒரு யுத்தம், அதுதான். அதனால அந்த ஊழியமாக்கும். இந்த ஊழியத்தை யார் செய்தாலும் நீங்க செய்யறது நல்லது. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு தேவை. சாமக்காரர்கள், தரப்பிலே நிற்கிறவர்கள் கண்டிப்பாக தேவை. ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில பிறரை கண்ணீர் விட வச்சிடக்கூடாது, பிறரு காயப்படுத்திடக்கூடாது, பிறர் மறைந்திருந்து பெருமூச்சு விடுவதற்கு நாம ஒரு காரணராக ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. முக்கியமாய் கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், அடுத்தது நம்முடைய உறவுகள். நம்ம 4 பேர் சேர்த்து ஒரு ஊழியம் செய்யறோம்னா அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. எல்லா விஷயத்திலும் இதை காத்து கொள்ளணும். யாவரோடு சமாதானமா இருக்கும்படி நாடுங்கள். அல்லேலூயா. மன்னிப்புகளை நல்லா கொடுங்க. இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை அல்லவா செய்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது முதல் வார்த்தையே மன்னிப்பின் வார்த்தையை உதிர்த்தார். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் இந்த விஷயத்துல நம்மளை கொஞ்சம் சுத்திகரித்து கொண்டோம் சொன்னா நம்முடைய ஊழியங்கள் இன்னும் கூர்மையா மாறும், நம்முடைய ஜபங்கள் இன்னும் கூர்மையாக மாறும், நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய கிருபை வரங்களும் தடையில்லாம வெளிப்படும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த கிருபை செய்வாராக. எனவே மனைவியின் கண்ணீர், அந்த நண்பர்களுடைய துரோகத்தின் கண்ணீர்கள், வியாதியின் கண்ணீர்கள், இப்படி இன்னும் பலவேறு கண்ணீர்கள் நமக்கு உண்டு. மனுஷனுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு அளவே கிடையாது, கடல் போன்றது. ஆனால் அன்பர்களே, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பரிகாரியாக இருக்கிறார். ஆமென். கைவிடவே மாட்டார். ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் மதிப்பார். அவர் அதற்கு ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக தருவார். அல்லேலூயா. என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாக ஏற்ற காலத்திலே கண்டிப்பாக அவர் கிரியை செய்வார். உங்களை ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இரண்டாவதாக நான் சொல்ல வருகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கண்ணீர் உழைப்பு. கண்ணீர் சூழ்நிலைகள் அது பழக்கமானதுதான், எல்லாருக்கும் எங்கேயாவது இருக்குது. இன்னைக்கு இதை குறித்து சிந்திப்போம். கண்ணீர் உழைப்பு. உழைப்பு என்பது எல்லா மனுஷன்கிட்ட இருக்கு. எல்லாரும் தங்கள் தங்கள் உழைப்பை கர்த்தருடைய இந்த பூமிக்காக கொடுக்கணும், மனுக்குலத்துக்காக கொடுக்கணும். இன்னொன்று, இயேசுவுக்காக, அவருடைய நோக்கம், பிதாவின் நோக்கம் இந்த மனுக்குலத்தில் நிறைவேறதுக்காகவும் தேவ மக்கள், அதை அறிந்த மக்கள் நம்முடைய உழைப்பை கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த உழைப்புல கூட சங்கீதம் 126:5, கண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான். அடுத்த வசனம், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே
திரும்பி வருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உழைக்கிறவர்களே, உழைப்பில் கண்ணீர் உண்டு. கண்ணீரோட உழைக்கணும், வருந்தி உழைக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். அது நிச்சயம். இந்த காலத்தில் இந்த சரீர உழைப்பு உழைக்கிற தேவ மக்கள், அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அந்த மக்கள் யார் இந்த இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னாலும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா பழைய காலத்தை போல் சரீரம் ஒத்துழைக்கலையே. பழைய காலத்தில் எந்த வயசு வரைக்கும் உழைச்சாங்க, இப்போ நமக்கு இந்த வயசுலேயே தள்ளாடுது, அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு நிறைய சூழ்நிலை இருக்கு. பல காரணங்கள், பூமி வெப்பமடைதல், இந்த பருவநிலை மாற்றங்கள், ஆகார வித்தியாசங்கள் என்று ஏகப்பட்ட காரணம் இருந்தாலும், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அவர் பலனை தருகிறவர், அவர் சுகத்தை தருகிறவர். சோர்ந்து போகாதிருங்கள். அதனால உழைக்க முடியலன்னு உழைப்பில் அந்த காலத்தில் படித்தேன் இல்லையே, அதை கோட்டை விட்டுட்டேன்னு, இதை விட்டுட்டேன்னு, இப்போ கிடந்து கஷ்டப்படுறேன்னு இந்த சிந்தனைக்கு இனி இடம் கொடுக்கக்கூடாது. இது அன்னைக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது ஒழுங்காக இடம் கொடுத்துருந்தா பாஸ் ஆகிருப்பிய. இனி இதை போட்டு சிந்திச்சா இருக்கிற பலனை இழப்பீர்கள். அதனால அதை ஒன்று விட்டுருங்க. இப்போ கர்த்தர் உங்களை வச்ச வாழ்க்கை என்ன வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் உறுதிப்படுங்க. எசேக்கியாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, அவன் தான் செய்ததையெல்லாம் மனப்பூர்வமாய் செய்து சித்தி பெற்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம எதை செய்தாலும், சரீரத்தை வருத்தி உழைக்கிற உழைப்பா இருக்கட்டும், உட்கார்ந்து உழைக்கிற உழைப்பா இருக்கட்டு, 4 காட்டு சுவருக்குள்ள உழைக்கிற உழைப்பா இருக்கட்டு, வெளியே உழைக்கிற உழைப்பா இருக்கட்டு, எந்த உழைப்புனாலும் நாம எதை செய்கிறோமோ அதுல முழு மனசா முழு இருதயத்தோட செய்தா சித்தி பெறுவோம். சித்தி பெறுவோம்னா செழிப்பாவோம், வளருவோம், உயர்வோம். he will prosper என்று அர்த்தம். அல்லேலூயா. அதனால இதை கவனிச்சுங்க. நீங்க எந்த வேலை செய்தாலும், இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ வேலைகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நம்முடைய அத்தனை வேலைகள்லையும் அறகுற மனசோட செய்தா சரீரம் பலவீனம் அடையும், காரியம் வெற்றி அடையாது. அதனால கண்டிப்பாக முழு மனசு ஆண்டவர் தந்த வேலை இது. அவரை பார்த்தா அவருக்கு வேலை நல்லா இருக்கு, உடனே ஒரு மாதிரி வருது உள்ளத்துல. வேண்டாம், இது கர்த்தர் எனக்கு தந்த வேலை. அவருக்கு வேலையும் இவருக்கு வேலையும் ஒப்பிட்டு பார்த்து இனி ஏங்கிட்டு இருக்கக்கூடிய காலம் அல்ல இது. இது கர்த்தர் எனக்கு வச்ச ஓடு போதையில் திருப்தியா ஓட வேண்டிய காலம். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? இதை கரெக்ட் பண்ணுங்க உங்க மனசை. இனி ஏற்கனவே விட்டது இனி கற்பனை கோட்டையில் பிடிச்சி வருத்த முடியாது. கர்த்தர் வச்சது நம்ம அடைஞ்சது, அவ்வளவுதான். அதுல மனப்பூர்வமாக ஓடுங்கள். இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ள முடியுதா? எப்படி ஓடுங்க? மனப்பூர்வமா ஓடுங்க, மனப்பூர்வமா ஓடுங்க. அதுல ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அதுல கண்ணீர் இருக்கு, கண்ணீர் நிச்சயமா இருக்கு. முடியாம கிடந்து கண்ணீரோடு மூட தூக்குறவங்க இருக்காங்க, கண்ணீரோட மண் வெட்டுறவங்க இருக்காங்க. நிக்க முடியல, செய்ய முடியல. வியர்வை ஒரு பக்கம், கண்ணீர் ஒரு பக்கம். கண்ணீர் தெரியாது வியர்வையில், அப்படி ரெண்டுமா சேர்ந்து வடியுது. இதுதான் இன்றைக்கு பலருடைய நிலைமை. அடுப்படியில் நிற்கிற சகோதரி அங்க சமைச்சிட்டே இருப்பாங்க, கண்ணீர் வடியும். அது ஒருவேளை அந்த புகை அடிச்சனால கண்ணீர் வருமோன்னு நம்ம நினைப்போம். எல்லாம் புகையினால வந்த கண்ணீர் அல்ல, உள்ள புகையிறதுல வரக்கூடிய கண்ணீரும் இருக்கிறது. கண்டுபிடிக்க தெரியாது. கண்ணீர், கண்ணீரோடு உழைப்பு, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. நெருக்கப்பட்டு ஆனால் கடமையை செய்தாகணுமே. இந்த பிள்ளைக்காக இதெல்லாம் செய்கிறேன், ஆனால் அந்த பிள்ளை சொல்கிற வார்த்தை என்னை காயப்படுத்து. ஒரு நல்ல வார்த்தை சொல்ல அந்த பிள்ளைக்கு தெரியலையே, ஒரு நன்றி இல்லையே, அப்படிலாம் நிறைய வேதனையோடு தான் பலர் இருக்கிறது. ஆனால் உழைப்பை விட்டுறாதீங்க. கண்ணீர் இருக்கும், கண்ணீரோடு விதைக்கிறவன் அடுத்து சொல்லுங்க கெம்பீரத்தோடு அறுப்பான். அல்லேலூயா. கண்ணீரோடு உழைப்பை விட்டு விடுறவன் அவனுக்கு அறுவடை கிடைக்காது. கண்ணீர்னால வேலையை ஏனதானு செய்தவன் அவனுக்கு அறுவடை வராது. நீ ஒழுங்கா விதைக்க வேண்டிய இடத்துல சரியா விதைச்சாத்தானே உனக்கு அறுவடை கிடைக்கும். நீ கண்ணீர் வந்துட்டு, வேதனை வந்துட்டு, அது வந்துட்டு, இது வந்துட்டுன்னு சொல்லிக்கிட்டு
உன்னுடைய உழைப்பை நஷ்டப்படுத்தாதே, உழைப்பை குறைக்காதே, உழைப்பை ஏனோ தானோ என்று செய்யாது. உழைப்பில் கரெக்டாக இரு. செத்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக இதை செய்யணும். இதை பொறுப்படுத்திட்டேன், இதை செய்யணும். இதில் இறங்கிட்டேன், இதை செய்யணும். கர்த்தர் பலப்படுத்துவார். முழு மனசோடு செய்யணும். அப்போ போய் கலங்கி கண்ணீர் விட்டு அப்படி இல்லை. ஆனாலும் பல கண்ணீர்கள், பல வருத்தங்கள், வேதனைகள் மனுஷனுக்கு உண்டு. அதை பக்கத்தில் இருக்கவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ அன்புக்குரியவள் நம்பினாலும் அவங்களால புரிய முடியாது. கர்த்தர் எல்லா கண்ணீரையும் துருத்தியிலே வைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் உங்களுடைய அந்த உத்தமமான உழைப்புக்கு, உண்மையான உழைப்புக்கு பலன் வரும் பாருங்க, அறுவடை. அன்னைக்கு கண்ணீர் அல்ல, கம்பீரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ எந்த உழைப்புக்கும் அப்படிதான். ஊழியத்தை பற்றி பைபிள்ல வருது. ஊழியம் என்பது பெரிய உழைப்பு. உலகத்தில் இருக்கிற உழைப்புகளிலெல்லாம் உன்னதமான உழைப்பு கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஊழியம். இதற்கு எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமா, பெரிய சர்வாதிகார நாட்டினுடைய பிரசிடென்டை பார்க்கிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர், சர்வன்ஸ் ஆஃப் காட், அவங்க செய்கிற ஊழியம் தான் உலகத்திலே உயர்ந்த வேலை. ஆமென். அதான் பெரிய உழைப்பு. பார்த்துக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் அப்போஸ்தலர் 20:19 பவுல் சொல்லுவார், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அவர் எப்படி சேவித்தார்? எப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்? மிகுந்த கண்ணீரோடு. மிகுந்த கண்ணீர். ஊழியத்தில் சாதா கண்ணீர் இல்லை. என்ன கண்ணீரா சொல்லுங்க? மிகுந்த கண்ணீர் ஐயா, மிகுந்த கண்ணீர். அந்த ரோமர்களால் அல்ல. யாரால? சொந்த யூதர்களால். தேவன் தேவன் என்று சொல்லி கொண்டிருக்கிற யூதர்களால் வந்த மகா கொடிய காரியங்கள். ஒரு பக்கம் ஊழியம் வெற்றி தான் அவருக்கு. ஆனா ஊழியம் வெற்றியா போயிட்டு இருக்கும் போது கண்ணீரும் கூடிக்கொண்டே தான் இருக்குது. மிகுந்த கண்ணீர்னு சொல்றார். மிகுந்த கண்ணீர். ஊழியக்காரர்களே, நம்முடைய ஊழியத்திலே அது ஒரு உழைப்பு. அது ஒரு விதைத்தல். கண்ணீரோட தான் விதைக்கணும். அல்லேலூயா. சில சின்ன சின்ன அறுவடை இந்த உலகத்தில் பார்க்க முடியும். ஆத்துமாதாயம், சிலர் அபிஷேகம் பெறுவார்கள், சிலர் எழும்புறார்கள், அதெல்லாம் நடக்குது. ஆனா நமக்கு அறுவடை இனி வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நித்திய பலன், அதான் பெரிய அறுவடை அங்க உண்டு. கண்டிப்பா இந்த ஒரு கண்ணீருக்கும் பலன் இல்லாம போகாது. ஆமென். அல்லேலூயா. ஊழியத்தில் கால் வச்ச நாள் முதல் கண்ணீர் உண்டு, கஷ்டம் உண்டு. அது எப்படி தான் வருதுன்னு தெரியல, யார் தான் உண்டாக்குறான்னு தெரியல. சரி, அவர் போனார், இனி கண்ணீர் மாறணும்னா இன்னொருத்தர் வருவார், அதோட கண்ணீரை உண்டாக்குவார். நான் சொல்றது கரெக்டு தானா? இந்த சபையை விட்டு டிரான்ஸ்ஃபர் கேட்டு அந்த சபைக்கு போயிடுவோம். அப்போ கண்ணீர் மாறும்னா அங்கே உனக்கு அடுத்த கண்ணீர் காத்திருக்கும். போ, டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போ. அப்படிதானே? ஆமாம், அது கர்த்தர் நமக்கு வச்ச பாதை. அதனால கண்ணீருக்கு விலகி எங்கேயும் செய்ய முடியாது, ஓட முடியாது. மிகுந்த கண்ணீரோடு கர்த்தரை சேவித்தேன். இந்த வார்த்தையை ஊழியக்காரங்க மனசுல நல்லா பதித்து கொள்ளுங்க. மிகுந்த கண்ணீரோடு கர்த்தரை என்ன செய்யணும்? ஒருக்கா சொல்லுவோமா? மிகுந்த கண்ணீரோடு கர்த்தரை சேவிக்கிறேன், சேவிப்பேன். அல்லேலூயா. இந்த கண்ணீருக்கு கம்பீரம் இருக்கு, கண்ணீருக்கு பெரிய அறுவடை இருக்கு. அதனால இந்த கண்ணீரை நினைச்சு கண்ணீர் விடக்கூடாது. எனக்கு கண்ணீர் வந்துட்டேன்னு சொல்லிட்டு கண்ணீரை நினைச்சு என்ன செய்ய வேண்டாம், கண்ணீர் விடாண்டாம். அதெல்லாம் விதைகள் தான், அதெல்லாம் துருத்தியில இருக்கும் என்று சொல்லி சந்தோஷப்படுங்கள். அப்போஸ்தலர் 20:31 ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். பாருங்க, கண்ணீரோட 3 வருஷமா உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? புத்தி சொல்லியிருக்கேன், பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஆலோசனை சொல்லியிருக்கேன், தனிப்பட்ட முறையில் புத்தி சொல்லியிருக்கேன். எப்படி? கண்ணீரோட விதைச்சிருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அது விதை அல்லவா? வசனம் என்பது விதை. அந்த விதையை ஒரு ஊழியக்காரர் மக்கள்
உள்ளமாகிய நிலங்களில் விதைக்கணும். அதானே விதைக்கிறனுடைய ஓமையில படிக்கிறோம். அதுதான் நம்முடைய முக்கிய ஊழியம். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? விதைச்சிட்டு இருக்கேன் உங்க உள்ளத்துல. அப்போ இதை எப்படி விதைக்கணுமா? கண்ணீரோட விதைக்கணுமா. சும்மா கர்வத்தோட விதைக்கப்படாது, சும்மா என்ன களியாட்டு மாதிரி பேசி விதைக்க கூடாது. கண்ணீரோட, அதுக்காக கண்ணீர் விட்டுட்டே பேசணும்னு இல்லை, அந்த பாரத்தோட, அந்த சரியான ஒரு உள்ளத்தோட விதைக்கணும். கண்ணீரோடு உங்களுக்கு புத்தி சொன்னேன், உங்க உள்ளங்கள்ல விதைச்சேன். நான் கண்ணீரோடு விதைத்ததுனால கம்பீரமாய் அறுப்பேன். அல்லேலூயா. நம்ம செய்யற ஒவ்வொரு பிரசங்கமும் கண்ணீரோடு விதைக்கிறதா இருக்கட்டும். புல்பிட்டில் கண்ணீர் விடுறீங்களோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி அங்க ஜெப அறையில கண்ணீர் விட்டுட்டு தான் வந்திருக்கணும். கண்ணீரால் தோய்த்தெடுக்கப்பட்ட பிரசங்கத்தை நாம் அனுப்பும் பொழுது அது நிச்சயம் நல்ல அறுவடையை கொண்டு வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை மக்களுடைய உணர்ச்சியில ஒரு ரிசல்ட்டை நம்ம காண மாட்டோம். எல்லாம் எலுமிச்சாடி துள்ள மாட்டார்கள், ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஆனா ஆவிக்குள்ளே மாற்றங்கள் வரும். அல்லேலூயா. அதுதான் நித்தியத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயம். உணர்ச்சி இங்கிருந்து எழும்பி போறதுக்குள்ள போயிடும். அடுத்த சூழ்நிலை வந்தோடனே இந்த உணர்ச்சி மாறிப்போ. உணர்ச்சிக்கல்ல நம்ம ஊழியம் செய்வது, ஆவிக்கு ஊழியம் செய்யணும். மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி முக்கியமானது. அல்லேலூயா. அவருடைய ஆத்மா, அதுக்கு நம்ம சரியா செய்யணும்னா கண்ணீரோட செய்யணும். கண்ணீரோட செய்யறது மனுஷனுடைய ஆத்மாவுக்குள்ள போகும், அவனுடைய ஆவிக்குள்ள போகும், அவனுடைய தன்மையே மாற்றும். அவன் நித்தியத்துக்குரியவனாய் எழும்புவான். அல்லேலூயா. அதனால நம்ம செய்கிற இந்த உழைப்போம் கண்ணீரோட செய்வோம். இன்னும் ஒன்று கூட சொல்றாரு, 2 கொரிந்தியர் 2:4. 2 கொரிந்தியர் 2:4. அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படி எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு எழுதினேன். அவர் பேசினது மட்டும் இல்லையா, எழுதினாராம். அவருடைய நிருபங்கள், கடிதங்கள் இன்றைக்கு பைபிள் புத்தகங்களாக ஆவியானவர் தந்திருக்கிறார்னு சொன்னா சும்மா இல்லை. எத்தனையோ எழுத்தாளர்கள் எழுதினார்கள். அப்போஸ்தலர் காலத்திலும் பலர் எழுதினார்கள், அப்போஸ்தலர்களிலும் பலர் எழுதினார்கள், சரித்திராசிரியர்கள் எழுதினார்கள். ஆனா பவுலுடைய எழுத்து கண்ணீரோடு எழுதினேன்னு சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அது நிலைத்து நிக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். அவன் கண்ணீரோடு எழுதினது, கண்ணீரோடு எழுதினான். கர்த்தரிடத்தில் காத்திருந்து கர்த்தர் தந்ததை எழுதினான். எழுத்துக்கள் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, பத்திரிகைகள் எழுதுறவங்க இருப்பீங்க, பிறருக்கு கடிதங்கள் கூட எழுதுவீர்கள், அதெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம எழுத்தும் கூட கண்ணீர் கண்ணீர் என அதுவும் ஒரு விதைத்தல். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வாட்ஸ்அப்ல எழுதுறோம் தானே, புத்தகத்தில் எழுதி வெளியிடுறோமோ இல்லையோ, வாட்ஸ்அப்ல எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எழுதி கொண்டே தான் இருக்கிறோம். வேற சோசியல் மீடியாஸ்ல வாய்ப்புள்ள எல்லாத்திலையும் போய் எழுதுகிறோம். என்ன எழுதுகிறோம், எப்படி எழுதுகிறோம்? அதுவும் ஒரு விதைத்தல். என்ன விதையை விதைக்கிறோம், அந்த விதையை எப்படி விதைக்கிறோம்? கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரமான அறுவடை கிடைக்கும். அல்லேலூயா. ஆகவே பவுல் எழுத்துலையும் கூட சொன்னார். இனி இயேசுவை பற்றின ஒரு வார்த்தையும் இதில் வாசிப்போம். எபிரேயர் 5:7-10. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தோம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு வாழ்ந்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை மிகுந்த கண்ணீரோடும் இந்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணார். அவர் ஏன் ஐயா அப்படி செய்யணும்? அவர் சும்மா விஸ்பர் பண்ணா போதுமே. விஸ்பர்னா என்னது? இந்த ரகசியம் பேசின மாதிரி பேசினா போதுமே, பிதாவுக்கு கேட்குமே. பிதா எப்பொழுதும் அவரோடு கூட தானே இருக்கிறார். அவர் கிடந்து எதுக்கு நம்மள மாதிரி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோட எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவர் அப்படி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
இதெல்லாம் அல்லேலூயா நீங்களாவே சொல்ல வேண்டாமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து அதை மொத்தம் வாசித்ததை நீங்க கவனிச்சீங்கன்னா, அவருக்கு பிதாவானவர் சில பொறுப்புகளை கொடுத்திருந்தார். இரட்சகர், மெல்கிசேதேக்கின் படியான பிரதான ஆசாரியர், இதெல்லாம் அவர் அடையணும். அதுக்கு தான் உலக இரட்சகர் என்ற நிலை அடையணும்னா சிலுவைக்கு போகணும். பூரண இந்த என்ன பிரதான ஆசாரியனாக அவர் திகழணும்னா இது மாதிரி நிறைய இருக்கு. அவருக்கு ஆபீசஸ், அவருடைய பதவிகள், அவர் நிறைவேற்ற வேண்டிய விஷயங்கள், இவைகளுக்காக அவர் பாடுகள் பட்டு தேவனுடைய சொந்த குமாரனா இருந்தாலும் நீங்க பாடுபட்டு இதுல வாங்க, அப்பதான் உங்க மூலமாக மனிதர்கள் ரட்சிக்கப்படுவாலும் பிதா வச்சுட்டார். அப்ப இவர் அதுக்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டு ஒவ்வொரு பாடலும் என்ன பண்ணாராம்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து விண்ணப்பம், ஜெப விண்ணப்பம், வேண்டுதல், கெஞ்சி பிரார்த்திக்கிறது, மன்றாடுகிறது, அதான் அந்த வேண்டுதல். இது ரெண்டையும் அழுகையோடும் சத்தத்தோடும் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அதுக்கு தான் அவர் மலைக்கு போறது. இங்க பட்டணத்துக்குள்ள இருந்து ராத்திரி உட்கார்ந்து ஜோமன்னா சரி வராதுன்னு அவர் மலைக்கு போறார். கெத்செமனே தோட்டத்துக்கு போறார். அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து அவர் செய்த வேலை என்னன்னா, இப்படி ஜோமண்ணி தான் அவர் தம்முடைய வாழ்க்கையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டா செஞ்சு முடித்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை மிக வெற்றியாக நிறைவேற்றினார். ஒரு அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானங்கள், புருஷன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், அப்பா ஸ்தானம், வரிசையா நிறைய ஸ்தானம் இருக்கு. இதுக்கு மேல உங்க வேலை ஸ்தலத்தில் கொடுக்கப்பட்ட ஸ்தானங்கள், பதவிகள் இருக்கு. உங்களுக்கு சமூகத்தில் சில பதவிகள் இருக்கு, சபைக்குள்ள சில பதவிகள், ஊழிய பொறுப்புகள் இருக்கு. ஊழியக்காரர்களுக்கு உங்களுக்கு மொத்தத்தில் ஒரு ஊழியம் என்கிறது ஒன்று இருக்கு. அதுக்குள்ளேயே உங்களுக்கு பொறுப்புகள், பதவிகள் எல்லாம் இருக்கு. இது எல்லாம் வெற்றியா நிறைவேறணும்னா கண்ணீரோடு அந்த வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஒரு அல்லேலூயா. சும்மா ஏனோ தானோ போறவங்க ஒருத்தனும் ஜெயம் எடுக்க முடியாது, காரியம் சாதிக்க முடியாது. அன்பர்களே, இன்றைக்கு கண்ணீர் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு பாத்தீங்களா? நமக்கு ஒரு லைஃப் தானே இருக்கு. வருஷம் பாதி பொய்யாச்சு, சிலருக்கு கால்வாசி பொய்யாச்சு, சிலருக்கு பாதி பொய்யாச்சு, சிலர் முக்காவாசியும் பொய்யாச்சு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது. அதையாவது இனி நல்ல கண்ணீரோடு அது வெற்றி பெறணும். ஆண்டவரே, இந்த ஒரு புதிய வயசை தந்திருக்கிறீர், அல்லது ஒரு புதிய நாளை தந்திருக்கிறீர், ஒரு புதிய மாதத்தை இன்றைக்கு தந்திருக்கிறார், மே மாதம். ஏன்பா நான் இனி என்ன செய்யணும்? அதை வெற்றியா செய்யணுமே. அதுக்காக பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம், வேண்டுதல். ஆமென், ஆமென். இது வேணும். கண்ணீர் நம்ம வாழ்க்கையை வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய கண்ணீர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையே இன்னைக்கு கசந்து போயிருக்கலாம். அப்படிதான் இருக்கும். உண்மையா உழைக்கிறவனை பிசாசு இருக்க விடுவானா? ஊழியம் செய்யறவனை பிசாசு இருக்க விடுவானா? ரொம்ப தொந்தரவு. வாழ்க்கையே கசப்பாக்குவான், செய்கிற வேலையே கசப்பாக்குவான், ஊழியத்தையே கசப்பாக்குவான். ஆனா நீங்க கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு அவரை நோக்கி கூப்பிட்டு ஜெயம் எடுத்து கடைசியில பெரிய ஒரு சக்சஸ் ஆக, வெற்றியாக மாறணும். அல்லேலூயா. உங்க கையில தரப்பட்டதையும் பெரிய வெற்றியாக என்ன செய்யணும்? மாற்றியே ஆக்கணும். இந்த கசந்த மாறா நாளைக்கு என்னதான் மாறும்? மதுரமாக மாறும். அல்லேலூயா. கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடே நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை,
தூங்கவில்லை. அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கண்டிப்பாக கம்பீரமாக அறுவடை செய்வீர்கள். ஒரு அல்லேலூயா. மூன்றாவதாக கண்ணீர் ஆராதனை. இன்றைக்கு ஆராதனை என்பது பல விதங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு ஆராதனை, அதிலே கண்ணீர் ஆராதனை நமக்கு இருக்கிறதா? அது மிக முக்கியம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவர் அதாவது இயேசு பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அருமையான ஒரு ஆராதனை செஞ்சிட்டா பாருங்க. ஆளு ஊரில் இருந்த பாவியான ஸ்திரீ இயேசு கிட்ட வந்து, அடுத்த வீட்டில் அவர் இருக்கும்போது அவ வீட்டுக்கு போகல, அதுவும் யார் வீட்டில்? பரிசேயன் வீட்டில். சும்மா விடுவானா? அவன் வீட்டில் போயிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஆராதனை நடத்தி ஆசீர்வதிக்கப்பட்டாள். அல்லேலூயா. நமக்கு ஒளிச்சு போய் ஆராதிக்கிறதுக்கெல்லாம், ஓப்பனாக ஆராதிக்கிறதுக்கு நல்ல வசதியெல்லாம் கிடைச்சிருக்கு. நம்முடைய ஆராதனைகள் சும்மா விளையாட்டு கூத்தா, ஆட்டம் பாட்டமா, அது இது இப்படி போகக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாது. வேத வசனத்துக்கு ஒத்து தான் இருக்கணும் எல்லாமே. அதில் முக்கியமானது கண்ணீரோடு ஆராதிக்கிறது. இவளுடைய இந்த ஆராதனையில் ஒரு 7 குறிப்பிட்ட டக்குன்னு சொல்கிறேன். முதல்ல இவ பரிமள தைலத்தை கொண்டு வந்தாள், காணிக்கையை கொண்டு ஆராதிக்க வந்தாள். அப்படித்தானே? கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது வெறுங்கையா என்ன செய்யக்கூடாதான்? வரக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தரை ஆராதிக்க வருகிறவர்கள் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு ஏதோ ஒன்று, ஏன்னா எல்லாமே கர்த்தர் தந்தது, நாம கொடுக்கறது என்னது ஒரு சின்ன பகுதி தான். அது கூட இல்லாம வெறுங்கையா வருவது தேவனுக்கு பிரியம் கிடையாது. கர்த்தரை ஆராதிக்க வரும் பொழுது ஏதோ ஒன்றை கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டும் என்று தீர்மானித்தது, சின்னதோ பெருசோ ஒன்றை நம்ம கையில் கொண்டு வர்றது ஆராதனையினுடைய ஒரு நல்ல பாகம். ரெண்டாவது, பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று, முன்னால் நேராக வரல, அவருக்கு பாதங்களின் அருகே பின்னாக நின்று மிகுந்த மனத்தாழ்மையை இது காட்டுகிறது. ஆராதனையில் மிகுந்த மனத்தாழ்மை இருக்கணும். மனத்தாழ்மை பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம், கர்த்தருடைய நாளில் தன் ஆத்துமாவை தாழ்த்தாதவன் தன் ஜனத்தாரிடத்திலிருந்து அறுப்புண்டு போவான்னு எழுதியிருக்கு. அப்போ கர்த்தருடைய நாளில் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? ரொம்ப தாழ்த்தணும். இது ரொம்ப முக்கியம். ஆராதனையில் இது இல்லாமல் போச்சுன்னா ஒன்றுமே இல்லை. பெருமைக்காரனுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்பார். மனத்தாழ்மையோடு வாழ வேண்டும். அது ஒன்று. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது மிகுந்த மனத்தாழ்மையோடு. அப்பா பாதத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதில் வேற பின்னால் நின்று, எனக்கு ஒரு தகுதியும் இல்லை, பாவி வேற, ஐயோ என்று சொல்லி அப்படி அவள் வருகிறாள். அதனால தேவ மக்களே, கர்த்தருடைய ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தாலும் சரி, எந்த ஆராதனைனாலும் சரி, ஆராதனையில் நம்ம மிகுந்த மனத்தாழ்மையோடு வரணும். நம்முடைய ஆத்துமாக்களை இன்னும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தணும். அப்போ தான் கிருபை இறங்கும். அல்லேலூயா. அப்போ தான் ஏதாவது கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கும். இல்லைன்னா வந்த வண்ணமே போவீர்கள். ஸ்தோத்திரம். அப்படி வரக்கூடாது. மனத்தாழ்மை காட்டுது. அடுத்து அவ என்ன செஞ்சா? அழுது கொண்டு அழுது கொண்டிருந்தா. பின்னால் நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு ஏற்கனவே பாவியான ஸ்திரீன்னு சொல்லி இருக்கு. அப்போ அந்த உணர்வு, பாவ உணர்வு, அதுல அழுது இருக்கலாம். பாவ உணர்வு, ஐயோ இந்த பெரிய இயேசு கிட்ட
நான் வந்திருக்கேன், எனக்கு வரணும் கட்டாயம், ஆனால் என்ன ஆகுமோ, இப்படி பல சூழ்நிலையில தான் வந்திருப்பா. பல விதத்தில் அவளுக்கு உள்ளத்தில் பல காரியம் அலைமோதி இருக்கும். அவ அழுது கொண்டே வந்தாள் என்று பார்க்கிறோம். உணர்வோடு இருக்கணும். ஆராதனையில் வந்தோம், பாட்டு பாடியும் வர்ஷிப் பண்ணியும் பிரசங்கம் பண்ணியும் ஜெபம் நடத்தியும் தன் குற்றத்தை உணராதவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்கிறார். அது ரொம்ப சங்கடம், ரொம்ப சங்கடம். தன் குறைய உணர்றதே கிடையாது, அடுத்தவங்க குறைய பார்த்துட்டே இருக்கு. ஆராதனையில் வந்திருந்தோம் அப்படிதான். அவர் பாட்டு ஒழுங்கா நடத்துறாரா, இவர் பிரசங்கம் ஒழுங்கா பண்ணாரா, அவருக்கு மைக் ஒழுங்கா வேலை செய்தா, அந்த லைட் எரியுதா, இந்த பாயில எப்படி இருக்கு, அந்த பையன் எப்படி இருக்கான், இந்த குட்டி எப்படி, எல்லாம் பார்த்து கடைசியில் உங்க வாழ்க்கையில ஒரு திருத்தம் இல்லை. நான் சொல்றது உண்மை. இன்னைக்காவது ஒத்துக்கொண்டா சீர்திருத்தம் ஆரம்பிக்கும். ஆமே. சும்மா குறை பார்த்து குறை சொல்லி அதை பார்த்து இதை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவர்கிட்டே குசுகுசுப்பார்கள் சிலர். ஆண்டவருக்கு கோபம் இறங்கிறாமன்னா ஆண்டவருக்கு ஸ்தலமாகும். எங்க ஸ்தலம் இல்லை, உங்க ஸ்தலம் இல்லை, இது யாருடைய ஸ்தலம்? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம். சும்மா ஒன்று அப்படி இப்படி எதுவும் பண்ணாதீங்க. உங்களை தாழ்மைப்படுத்துங்க. உங்க குறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முக்கியமாக முதல்ல ஆரம்ப ஜபத்திலே வரணும். சோத்திரம் பண்ணிக்கிட்டே அதிகமாக தாழ்மைப்பட்டு நம்ம குறைகளை கண்டுபிடிச்சி அந்த உணர்வு வந்துருச்சுன்னா நிச்சயமா ஒரு மாற்றம் அன்றைக்கு சம்பவிக்கும். அல்லேலூயா. வந்த நிலைமையோட ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா என்ன கிடைக்கும்? கண்டிப்பா என்ன எல்லாம் ஆஃப் ஆகி கிடக்கு, லைட்டெல்லாம், சத்தமெல்லாம், மைக்கெல்லாம். ஆமா, அல்லேலூயா தானே நீங்க சொல்லக்கூடிய ஒரு வெளிப்பாடு. சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அதுல நமக்கு உணர்வு வேணும். அடுத்தது, தன் கண்ணீரினாலே அவருடைய பாதங்களை என்ன பண்ணாலாம்? நினைச்சா. ஐயா, தண்ணி விட்டு நினைக்கிறதுக்கு பதில் எதை விட்டு நினைக்கிறா? கண்ணீரை விட்டு நினைக்கிறா. இது ஒரு புரோக்கன் ஹார்ட், உடைந்த உள்ளம். உடைந்த உள்ளத்திலிருந்து தானே கண்ணீர் வரும். சும்மா கற்பாறையான உள்ளத்திலிருந்து என்ன வராது? கண்ணீர் வராது. கற்பாறை உடைக்கப்படும் பொழுதுதான் உள்ள ஊற்றிருந்தனா அப்படி புறப்பட்டு வெளியே வரும். அதே மாதிரி இவ உள்ளம் கம்ப்ளீட்டா உடைஞ்சிருச்சு. அப்படியே உள்ளம் உடைந்து, உள்ளம் உடைந்தா அறிக்கை பண்றது ஒரு பழக்கம். உள்ளம் உடைஞ்சுது, குற்ற உணர்வு உள்ளம் உடைஞ்சு, இயேசுவே நான் ஒரு பாவி ஐயா, என்ன மன்னி ஐயா, இந்த பாவெல்லாம் செஞ்சேன், அந்த பாவெல்லாம் செஞ்சேன், அப்படி அறிக்கை, பாவ அறிக்கை. சில பாவமா இருக்காது, குறைகள் எல்லாருக்கும் இருக்குமே குறைகள், அதையும் அறிக்கை செய்யுது. இது அவளுக்கு அங்க செய்யறதுக்கு இடம் கிடையாது. அவ அறிக்கை பண்ணதுக்குள்ள சூழ்நிலை ஒன்றும் இல்லை. பரிசேயன் வீடு, விருந்துக்காரர் இருக்காக, எல்லாம் இருக்காக, இயேசு இருக்கிறாரு. அப்போ அவளுக்கு ஒரே வழிதான் உண்டு, தன்னுடைய அறிக்கையை கண்ணீரினாலே காட்டினாள். அல்லேலூயா. புரோக்கன் ஹார்ட், உள்ளம் உடைஞ்சி பேசுறது, இயேசு காதுல போய் பேசுறதுக்கு ஒன்றும் அங்கே இல்லை. அவட்ட கேட்கறதுக்கு அவளுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. அவ பேசாம அவளுடைய உள்ளத்தில் இருக்கிற கண்ணீரை ஊற்றினா அது கர்த்தருக்கு புரியும். அல்லேலூயா. சில வேளை இப்படிதான் ஜெபம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்காது. இப்போ நெகேமியா ராஜாவிட்ட போய் லீவு கேட்டாரு. கேட்டுட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவுக்கு பதில் சொன்னார்னு எழுதியிருக்கு. கண்டிப்பாக அங்கே ஜெபம் பண்ணி இருக்க மாட்டார், மனசுக்குள்ளே தான் ஜெபம் பண்ணி இருப்பார். மனசுக்குள்ளே தான். உதட அசைச்சா கூட அவரை பரியாசம் பண்ணுற மாதிரி வந்துடும் இல்லையா ராஜாவை. அவனால் மனசுக்குள்ளே தான் ஜெபம் பண்ணி இருப்பார். அதே மாதிரி சில வேளை வேதனை வரும், ஒரு வார்த்தை சொல்லிடலான் இருக்கும், சொல்லாதீங்க, மனசுக்குள்ளே வச்சு ஆண்டவர்கிட்ட அதை கண்ணீராக விட்டுட்டிங்கனாலே போதும், கர்த்தர் புரிஞ்சு கொள்ளுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, உள்ளம் உடைந்து ஒரு சிம்பாலிக் கன்ஃபெஷன் அறிக்கை பண்ண முடியல, ஆனால் கண்ணீரை அறிக்கையா பண்ணினாள். அடுத்து அவ என்ன செஞ்சா? அவருடைய தன் தலை மயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்தாள். ஹல்லேலூயா. தான் உடுத்திட்டு வந்த ஒரு உடை இருந்திருக்குமே, எப்படியும் அந்த உடையில ஏதாவது ஒரு பகுதி எடுத்தால் துடைச்சிருக்கலாம். அதல்ல, தலை மயிர். பெண்களுக்கு அது மகிமைன்னு சொல்லியிருக்கு. தலைமயிர் உங்களுக்கெல்லாம் என்னதான்? மகிமைன்னு சொல்லியிருக்கு. அந்த மகிமை ஓவரா கிளார் அடிக்கப்படாதுன்னு தான் முக்காடு போட சொல்லியிருப்பார் போல. பார்த்தீங்களா? முக்காடு போடுறதுன்னா உங்க தலைமுடி எவ்வளோ பொக்கிஷம்னு அவர் வச்சிருக்காருன்னு பார்த்துக்கிடுங்க. சில பிள்ளைகளுக்கு இப்போ அது போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி இல்லை,
உங்க தலைமயிர் உங்களுக்கு ஆண்டவர் தந்த மகிமை. அப்ப அந்த மகிமை எடுத்து அவர் பாதத்தை துடைத்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யூ ஆர் மோர் ஹானரபிள் தேன் மை க்ளோரி. என்னுடைய மகிமையை பார்க்கிலும் நீரே உயர்ந்தவர். அல்லேலூயா. அதைத்தான் அங்கே அறிக்கை பண்ண. இதுதானே ஆராதனையில் வேணும். ஆராதனையில் என்ன வேணும்? எனக்கு சில மகிமை இருக்கு, உங்க ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் மகிமை இருக்கத்தான் செய்யுது. என்ன உலகத்தில் உள்ள சின்ன சின்ன மகிமை, அதை நம்ம பெருசா தான் நினைப்போம் அவரவர். ஆனா பைபிள் சொல்லுது அது புல்லில் பூக்கிற பூவுக்கு சமம். அது மண்டையில ஏறாது இல்ல, இது ஏதோ பெரிய மகிமைன்னு. நீ என்ன நினைச்சாலும் சரி அதை கொண்டு இயேசுவின் பாதத்தில் வைக்கணும். அல்லேலூயா. ஓ மகிமை உனக்கு தலையில இருக்கும், இயேசுக்கு தலையில் கொண்டு அதை வைக்க முடியாது. இயேசுக்கு பாதத்துக்கு தான் அது. ஆமாம், அந்த இடம் தான் அதுக்கு. அவள் அழகாக புரிஞ்சுக்கிட்டா. யூ ஆர் மோர் ஹானரபிள் தேன் மை க்ளோரி. என் மகிமை பார்க்கிலும் நீர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. இது இல்லாமல் ஒரு ஆராதனை எடுபடவே எடுபடாது. உள்ளத்தில் இல்லாத உதட்ட ஆராதனை சும்மா வேஸ்ட்டு. உள்ளத்திலிருந்து இந்த மாதிரி ஒன்று எழும்பிருச்சுன்னா அது பிதாவை கனம் பண்ணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்டிப்பா ஆராதனையில் இதை நீங்க செய்யுங்க. இந்த கண்ணீரை ட்ரை பண்ணுங்க. நம்ம எத்தனை பார்த்தோம்? 5 பார்த்துட்டோம்ல. அடுத்தது 6வது என்ன பண்ணுனா, அவருடைய பாதங்களை முத்தம் செய்தாள். ஹல்லேலூயா. பாதத்தை என்ன பண்ணா? முத்தம் செய்தா. ஐயா முத்தம் செய்தா. அது அவருடைய அன்பின் வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாடு. நான் சொல்லுவேன், நன்றி கலந்த அன்பு. பாவி அல்லவா, அவர் கையை பிடிச்சி முத்தம் பண்ணாக்கு அவளுக்கு தைரியம் இல்லை. அவர் பாதத்தை முத்தம் பண்ணுவோம். என்னை இன்னும் தாழ்த்தி, அதில் பல விஷயம் வெளிப்படுது. இப்போ நமக்கு அது சப்ஜெக்ட் இல்லை, இருந்தாலும் பாதத்தை முத்தம் செய்யணும். அவருடைய பாதங்களை முத்தம் செய்தல். ஹல்லேலூயா. கடைசியா 7வது, அப்புறம் அந்த பரிமள தைலத்தை எடுத்து என்ன பண்ணா? பூசினா. முதல்ல கொண்டு வந்தால அது அந்த டப்பா அங்கே தான் இருக்கு கையில். ஆனால் அதை முதல்ல விடாம கண்ணீரை விட்டு தலைமையினால தொடச்சி பாதத்துக்கு முத்தம் கொடுத்து அப்புறம் அதை எடுத்து உடைக்கிறான். உடைச்சி அதை ஊற்றி அவருடைய பாதத்தை அபிஷேகம் பண்றா, அல்லது எண்ணெயை ஊற்றினாள், அந்த பரிமள தைலத்தை பூசினாள். அல்லேலூயா. நானும் கூட பரிமள தைலம்னா என்னதோ கையில் எண்ணெய் பாட்டில் மாதிரி கொண்டு வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பிறகுதான் ஒரு நாள் படித்தப்போ அது வெள்ளைக்கல் பரணியில் என்ன செய்வாங்களா, இந்த யூத பெண்கள் தங்களுடைய லாக்கெட்டில் போட்டிருப்பாங்க. சின்ன குட்டி டப்பா மாதிரி தான் இருக்குமா அது. இந்த பரணி, வெள்ளைக்கல் பரணி சின்னதாக இருக்கும். நம்ம ஊரில் இந்த யானைக்கு கொம்பில் செய்து வச்சுருப்பானே ஐவரியில், இது மாதிரி ஒரு ஐட்டம் தான். அதில் இவங்க அந்த தைலத்தை ஒரு சொட்டு எடுக்கும் பொழுது அதில் ஊற்றி ஊற்றி அடைச்சி வைப்பாங்களாம். வாலிப பெண்கள் அதை கரெக்டாக செய்வாங்களாம். ஏன்னா தனக்கு வரப்போகிற மணவாளனுக்கு, புருஷனுக்கு அதை தன் பரிசாக கொடுப்பாங்களாம். விலையேறப்பெற்ற தைலம். அதை சொட்டு சொட்டா இந்த சின்ன டப்பியில் சேர்த்து வச்சு அதை தன்னுடைய இருதயத்திற்கு பக்கத்திலே வச்சு லாக்கெட் மாதிரி தொங்க விட்டுட்டு திரிவார்களாம். எப்போ கல்யாணம் ஆகுதோ அன்னைக்கு முதல் பரிசு இதை கொடுக்கறது ஒரு வழக்கமா. அப்போ அவ யாரை நினைச்சு யாருக்காக எல்லாம் ஆயத்தமா இருந்தாலும் தெரியல, அதை உடைச்சி இயேசு பாதத்தில் ஊற்றி எனக்கு நீ எல்லாமே நீர்தான் என்று சொல்லிவிட்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அவளுடைய வாழ்வின் மேன்மை அதுதான். வாழ்வின் பிரைம் திங். ஒரு வாலிப பெண்ணுக்கு வாழ்க்கையில முக்கியம் என்னது? ஒருத்தரை கைப்பிடிக்கணும். யாரை கைப்பிடிக்க போறோம் அதை பற்றி தான் சிந்திச்சுட்டு இருப்பா. அவருக்காக தான் இதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கா. அதை உடைச்சி அந்த ஆளை பார்க்கிலும் நீரே எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் நம்ம மனசுல, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனை பார்க்கிலும் நீங்க தான்ப்பா என்று சொல்லுவது ஆராதனையில வரணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் கலந்த ஒரு சொட்டு கண்ணீர் நம்மிடத்திலிருந்து வரும்னா அன்னைக்கு அந்த ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் ஆராதனை. ஹல்லேலூயா. அவர் அங்கீகரிப்பார், பெரிய காரியங்களை கண்டிப்பாக செய்வார். அதனால ஆராதனையில வரும் பொழுதெல்லாம் அவ பாவி அதை யோசித்தா, நம்ம கடந்து வந்த பாதைகளை யோசிப்போம். கடந்து வந்த பாதைகளை யோசித்து
எப்படியெல்லாம் கத்த நடத்தி வந்தாருன்னு சொல்லி நினச்சி நன்றி சொல்லி கண்ணீர் விட்டு அவருடைய பாதத்தை நினைக்கணும். நம்முடைய மேன்மை 24 மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை கலத்தி பிதாவின் பாதத்தில் வச்சு ஆராதிச்சாங்கன்னு இருக்கு. அதே மாதிரி தான் இவளும் தன்னுடைய தலைமுடி எடுத்து தொடச்சா. இது மாதிரி நம்முடைய மேன்மைகளை கத்தருக்கு படைக்கின்ற பாதத்திலே படைக்கின்ற அந்த நிலை இருக்கட்டும். ஆகவே கண்ணீர் ஆராதனை நமக்கு மிகவும் முக்கியம். அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? ஆமென். சூழ்நிலைகளின் கண்ணீரை பார்த்தோம். அடுத்தது உழைப்பின் கண்ணீரை பார்த்தோம். அடுத்தது ஆராதனையின், ஆமாம், கண்ணீர் ஆராதனை. ஆமாம். இனி நமக்கு முக்கியமானது, நம்ம இன்னைக்கு ஜெப முகாம், கண்ணீர் ஜெபம். இது குறித்து பைபிளில் நிறைய இருக்கு. ஷார்ட்டாக கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். 4வதாக கண்ணீர் ஜெபத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அல்லேலூயா. எரேமியா 9:1 சொல்லுகிறது, ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். அல்லேலூயா. எரேமியா சொல்லுகிறார், என் தலை தண்ணீரால வியர்வையால நிரம்பிட்டுனா அந்த அளவுக்கு ஜெபித்தேன்னா நல்லா இருக்கும். என்னுடைய கண்கள் கண்ணீர் ஊற்றா மாறணும், அது வந்துக்கிட்டே இருக்கணும், ஊற்றிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜெபத்தில் என் கண்ணில் இருந்து வர்ற கண்ணீரை நிறுத்த முடியாத அளவுக்கு அது பாய்ந்து கொண்டே இருந்ததானால் நலமாக இருக்குமே. ஏன்னா என் ஜனமாகிய குமாரத்தி தன்னுடைய புத்திரர்களை இழந்து நிற்கிறாளே, அடுத்த தலைமுறை இழந்து நிற்கிறாளே, சந்ததி இழந்து நிற்கிறாளே. அவளுக்காக இப்போ விடுற கண்ணீர் போதாது, இப்ப இருக்கிற வியர்வை போதாது, வியர்வையோடும் கண்ணீரோடும் நான் ஜெபித்து கொண்டே இருக்கணுமே. ஒரு அல்லேலூயா. ஜெபிக்கிற தேவ மக்களே, உங்க ஜெபங்களை அப்கிரேட் பண்ணிக்கொள்ள, இன்னும் தரம் உயர்த்தி கொள்ள இந்த வசனங்களை நீங்கள் உள்வாங்கி கொள்ளுங்கள், அதை அபியாசப்படுத்துங்கள், அனுபவப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயமா இந்த கிருபை செய்வார். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே அடுத்த தலைமுறை அவுட்டு. உண்மைதானா? என்ன எப்படி இருக்கிய? அடுத்த தலைமுறை பரிதாபம், பரிதாபம். ஐயா, சினிமா பின்னால எப்படி தலைமுறை போகுது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இல்லையா? இல்லை கண்ணை மூடிட்டு தான் இருக்கீங்களா? மொபைல் ஃபோனு அடுத்த தலைமுறை எங்கே இழுத்துட்டு போகுது பார்த்தீங்களா? பார்க்குறோம் தானே? இதுக்கு தான் சொல்லியிருக்கு, தேசத்திலே தலைமுறை அழியுது, சபைகளிலே தலைமுறை அழியுது. நான் பிரசங்கம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்காக தான் ஜெபம் பண்ணாங்க, வாலிபர்களுக்காக ஊழியத்துக்கு வரணுமே என்றெல்லாம் சொல்லி. அப்போ தலைமுறைகளுக்காக கண்ணீர் சிந்தணும். ஏன்னா தேசம் இன்னைக்கு ரொம்ப சங்கடமா போயிட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு கிடையாது, படிப்புக்கு நிம்மதியாக படிக்க முடியாது, படிப்புக்குள்ளே என்னெல்லாம் பயங்கரங்கள் வந்து போச்சு, வேலை வாய்ப்பு விஷயத்தில் என்ன பயங்கரங்கள், எங்கே பார்த்தாலும் ஐயா பயங்கரங்கள் பயங்கரங்கள். அப்போ பிள்ளைகளுடைய உலக பிரகாரமான எதிர்காலம் எவ்வளோ மோசமாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா போதை. அதனால இன்னைக்கு யாருக்கும் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. எவன் போதை ஊற்றுவான், எவன் போதை ஊற்றுவானே தெரியாது. அந்த காலத்தில் போதை ஊற்றுனா வெளியே ரோட்டில் அலமோதிட்டு கிடக்கும், ஆளை பார்த்தா உடனே தெரியும். இப்போ அப்படி இல்லை, சைலண்டா அப்படிப்பட்ட போதைகள்லாம் இருக்குல்ல. ரொம்ப சங்கடம். தலைமுறை அழிந்து கொண்டு இருக்கிறது. சபையே விழித்தெழு, தேசமே விழித்தெழு. ரொம்ப வித்தியாசமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் கூட பழைய
நல்ல காரியங்கள் இன்னைக்கு கிடையாது. நல்ல தன்மைகள், நல்ல கொள்கைகள் எல்லாமே தாறுமாறா போச்சு. பொய்யை நம்புறாங்க. தவறான வழியை தான் சரியான வழின்னு அப்படி புரிஞ்சிருக்காங்க. அவங்கள சொன்னா கேட்கவே மாட்டாங்க, திருந்தவே மாட்டாங்க. இதே தான் சபைக்குள்ளே நடக்கும். சத்தியத்தை சொன்னா புரியாது, உபதேசத்தை சொன்னா வாலிபர்களுக்கு தலையில ஏறவே செய்யாது. அது ஏதோ விளையாட்டு மாதிரி. ஏன்னா இப்ப அப்படிப்பட்ட சபைகளும் நிறைய வந்துருச்சு இல்ல, உலக சபைகள். அதனால இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் சத்தியத்தை விரும்ப மாட்டேங்கிறார். அப்படி போயிட்டு இருக்கு. எல்லாம் விளையாட்டு, ஜாலி. உலகத்தில் சமூகத்தில் கிடைக்கிற சந்தோஷம் சபைக்குள்ள கிடைக்கணுமா? அதுதான் இன்னைக்கு நடக்கு. பரிசுத்தாவின் சந்தோஷம் வேண்டாம் ஒருத்தருக்கும். இதெல்லாம் புரிய வைக்கணும்னா என்ன பாடு. ஏன்னா பிசாசு, வஞ்சக பிசாசு அழிச்சிட்டே இருக்கிறான். என் ஜனத்தின் என்னுடைய குமாரரும் குமாரத்திகளும் கொலையுண்ண கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால நம்ம ரொம்ப பாரம் எடுத்து ரொம்ப ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதே போல புலம்பல் 2:11-12 சொல்லியிருக்கு, என் ஜனமாகிய குமாரத்தியின் நொறுங்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதுனால் என் கண்கள் பூத்து போயிற்று. அங்க ஊற்றா இருக்கணும்னு சொன்னாரு, இங்கே கண்ணே பூத்து போற அளவுக்கு ஜெபிக்கிறேன்டார். இனி கண்ணீரே வர முடியாத அளவுக்கு கண்ணீரை ஊத்துறேன். எதுக்கு? என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இளகி தரையிலே வடிகிறது. எதற்கு? குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள், மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். குழந்தைகளும் பாலகரும் சொல்லுங்க, இதெல்லாம் நமக்குள்ள ஏறணுமே. இதெல்லாம் நகரத்து வீதிகளில் எப்படி கிடக்கிறான்? மூர்ச்சித்து கிடக்கிறான், மயங்கி கிடக்குது. பசியினால மயங்கி கிடக்கிறது, போதையினால மயங்கி கிடக்கிறது, கண்ணின் காட்சிகளால மயங்கி கிடக்கிறது, வேசித்தனம் விபச்சாரத்தினால மயங்கி கிடக்கிறது, அரசியல் மோகம், சினிமா மோகம், இப்படிப்பட்டவைகளால் மயங்கி கிடக்கிறது. ஐயா, நம்முடைய பிள்ளைகள், தேசத்தின் பிள்ளைகள் மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். தெளிவில்லை, அரகுற மயக்கத்துக்குள்ள இருக்கிறான். இன்னைக்கு வட இந்தியாவில் நிறைய இடங்கள்ல நாக்கு கடியில போதைய வச்சுட்டே தான் காரியங்களை செய்யறாங்க. அறகுறையா தான் இருக்கிறாங்க, தெளிவில் இருக்க மாட்டாங்க. வாலிபர்கள் பழகிட்டாங்க அப்படி. அந்த நாக்கு கடியில் அந்த போதையை வைக்காம இருந்தா ஒன்றும் செய்ய முடியல அவங்களுக்கு. ரொம்ப சங்கடம். ஜனங்கள், வாலிபர்கள், பிள்ளைகள் மூர்ச்சித்து கிடக்கிறா, மயங்கி கிடக்கிறா. செத்து போக முன்னாடி காப்பாற்றியாக வேண்டும். அல்லேலூயா. முதல்ல சொன்னாரு கொலையுண்டு போயிட்டுனார் எரேமியா. இப்ப அதே எரேமியா தான் புலம்பல்ல சொல்லும் பொழுது, இனி சாகாம இருக்கிறது மூர்ச்சித்து கிடக்குது, அது சாகிறதுக்கு முன்னாடி அதை என்ன செய்ய வேண்டும்? உள்ள வருதா வசனம்? உள்ள வருதா வசனம்? ஒரு ஆமேனோ அல்லேலூயாவோ? தோத்திரம். இது கூட உங்களுக்கே புரியல பத்தியலா? சோத்திரம். அப்போ அரகுற மயக்கத்தில் நம்ம பிள்ளைகள் கிடக்கிறது, அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். இன்னும் புலம்பல் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அதையே தான் திரும்பவும் சொல்லி இருக்கு. இந்த மூர்ச்சித்து கிடக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். புலம்பல் 2:18 இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே. அல்லேலூயா. இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு. கண்ணீர் பாயட்டும்ங்கிறார். ஒரு சொட்டு கண்ணீர், 2 சொட்டு கண்ணீர் எல்லாம் இந்த தேசத்தின் ரட்சிப்புக்கு போதாது, அடுத்த தலைமுறைகளை காப்பாற்ற போதாது. என் மகனே, என் மகளே, ஜெபிக்கிற அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, அந்த பாரம் பெற்ற தேவ பிள்ளையே, தரிசனம் உள்ள ஆத்ம பாரம் உள்ள தேவ பிள்ளையே, நீ 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டேன்னு திருப்தி அடையாத. நதி அவ்வளவு கண்ணீர் விடு. ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதே போல எரேமியா 14:17 சொல்லுகிறது, என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். ஏன்னா என் ஜனம் என்கிற குமாரத்தி ஆகிய கன்னிகை மகாவேதனையான அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். அல்லேலூயா. அடி,
காயம். இன்றைக்கு தேவ மக்களுக்கு, கன்னிகையாகிய சபைக்கு, ஸ்திரீயாகிய சபைக்கு எத்தனை அடி, எத்தனை காயம். இந்த தேசத்தில் இழைக்கப்படுகிற அநீதிகள், பாஸ்டர்மாருக்கு நடக்கிற பயங்கரங்கள், விசுவாச மக்களுக்கு நடக்கிற கொடூரங்கள், அடியும் காயமுமாக இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? இரவும் பகலும் ஓயாமல் ஜெபிக்கிற மக்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் என்ன செய்யணுமா? பாயணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கா 19:41 இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டு அழுதார். ஒரு பட்டணத்துக்காக, அந்த பட்டணவாசிகளுக்காக. அவங்களுக்கு இனி பயங்கரம் நடக்க போகுது. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியவில்லையே என்று வேதனையோடு கண்ணீர் விட்டு அழுதார். அல்லேலூயா. மரியாளுடைய வேதனை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது லாசருவை உயிரோடு எழுப்பினார். அது மட்டும் இல்லை, எருசலேம் பட்டணத்தின் பயங்கரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு என்ன பண்ணாராம்? அழுதாராம். அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவருக்கு பிதா கொடுத்த பொறுப்பு ஊழியம் வெற்றியாகிறதுக்காக அழுது கொண்டே இருந்தார்னு பார்க்கிறோம். நமக்கு இன்னைக்கு அழுக வேணுமா வேண்டாமா? ஆமென். இயேசுவே இவ்வளவு தூரம் அழும் பொழுது நாம் அழாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் அழ வேண்டும், அழ வேண்டும். இப்படி அழுது அழுது தேவ சமூகத்திலே நாம் கதற வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அப்படி நாம் செய்ய தொடங்கினால் இந்த தேசத்திலே கொலையுண்ணப்படுகிற பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள், மூர்ச்சித்து கிடக்கிற பிள்ளைகள் உயிர் பெறுவார்கள், காயப்பட்டு அடிபட்டு வேதனையோடு கிடக்கிற கர்த்தருடைய சபை மறுபடியும் ஆரோக்கியமடைந்து எழும்பி நிற்கும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக எருசலேமை போல நியாய தீர்ப்பை சுதந்திரிக்காதபடி மனம் திரும்புதலை சபை சுதந்திரித்து கொள்ளும். அல்லேலூயா. நான் கடைசியா ஒரு பாயிண்ட் பேசி பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். இருந்தாலும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த பயங்கரங்களெல்லாம் நிறைந்த நம்முடைய தேசங்களையும் தேசத்தையும் நினைத்து கண்ணீர் விட்டு கதறி நாங்கள் அழுகிறோம், கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். கைகளை உயர்த்தி கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. சொல்லுங்க, இந்தியாவில் கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக, இந்திய சபையில் கர்த்தருடைய ராஜ்யம் வெளிப்படுவதாக. அதற்காக கண்ணீர் சிந்தி கதறி ஜெபிப்போம். மக்கள் காப்பாற்றப்பட ஜெபிப்போம், தலைமுறைகள் காப்பாற்றப்பட நாங்கள் ஜெபிப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக ஐந்தாவதாக கண்ணீருக்கு முடிவு. கண்ணீருக்கு முடிவு ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது சொல்லாம இருந்தா இந்த செய்தி பூர்ணமாக. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல்
17 ஸ்தோத்திரம். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். வெளிப்படுத்தல் 21:4 பரம எருசலேமிலே அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அல்லேலூயா. வேதனையின் கண்ணீரும் சரி, ஜெபத்தின் கண்ணீரும் சரி, எல்லா கண்ணீருக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு நமக்கு ஒரு கண்ணீர் வந்தா அது ஆனந்த கண்ணீராத்தான் இருக்குமே தவிர வேற கண்ணீரா இருக்காது. அல்லேலூயா. அது ஆனந்த கண்ணீரா இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய முகங்களில் இருக்கிற கண்ணீர் யாவையும் அவர் துடைக்க போறார். அந்த பூமியில விட்ட கண்ணீர்கள் யாவைக்கும் அறுவடை கம்பீரத்தோடு நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? கொஞ்ச நேரம் நம்ம கேட்டதை வச்சு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். அதனால உலகத்துல தான் நமக்கு கண்ணீர், இம்மை வாழ்க்கையில தான் நமக்கு கண்ணீர். அந்த கரையில் போனால் கண்ணீரே கிடையாது. அது ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசம் என்று பக்தன் பாடியிருக்கிறான். அதே போல அது ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசம்தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசம், அதிலே நாம் சேரப்போகிறோம். ஹல்லேலூயா. ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமதில், ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமதில் சந்தோஷமே அது, சந்தோஷமே அது, சந்தோஷமே அது, சந்தோஷம் ஆனந்தமே அது, சந்தோஷமே அது, ஆனந்த கண்ணீர் தேசமதில் ஆனந்த இயேசுவின் பொன்முகம் காணும். ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமதில் ஆனந்த இயேசு பொன்முகம் காணுவே. முன்னோர் நாளில் கண்ணீரை கண்டவர் கண்ணீரும் எடுத்தவர். முன்னோர் கண்ணீரை கண்டவர். முன்னொரு நாளில் என் கண்ணீரை கண்டவர், நீலிருந்து துயரை எடுத்தவர். முன்னொரு நாளில் என் கண்ணீரை கண்டவர், என்னிலிருந்து துயரை எடுத்தவர். இந்நீலம் தன்னில் இவர்க்கு நிகரியவர், இந்நீலம் தன்னில் இவர்க்கு நிகரியவர். என்னுள்ளில் தங்கியே சுமகராஜனா, என்னுள்ளில் தங்கியே சுமகராஜன் தான். ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமதில் ஆனந்தம் இயேசுவின் பொன்முகம் காணுவேன். ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமதில் நான் அன்பர் இயேசுவின் பொன்முகம் காணுவேன். ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமதில் நான் அன்பர் இயேசுவின் பொன்முகம் காணுவேன். ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமதில் நான் அன்பர் இயேசுவின் பொன்முகம் காணுவேன். ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமதில் நான் அன்பர் இயேசுவின் பொன்முகம் காணுவேன். ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமதில். இந்த கண்ணீருக்கெல்லாம் ஆமென் மிகுந்த பலன் உண்டாக போகிறது. அந்த ஆனந்த கண்ணீர் பொங்கும் பரமகானான் தேசம், ஆமென் பரம எருசலேம் பட்டணம். அதை வாஞ்சித்து இந்த உலகத்திலே எல்லா கண்ணீர்களை ஆமென் ஜெயமெடுத்தவர்களாக, பயன்படுத்த வேண்டிய கண்ணீர்களை பயன்படுத்தினவர்களாக, இந்த கண்ணீர்களால் உண்டாகிற நன்மையும் கிருபையும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக கர்த்தரை நோக்கி ஆவிக்குள்ளாகி எல்லாரும் ஜெபம் பண்ண தொடங்குவோம். க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சூழ்நிலைகளால் நான் வடிக்கிற கண்ணீரை உங்க துருத்தியில வச்சிருக்கீங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையினால, எந்த வேதனையினால, புருஷனால கஷ்டப்படுத்தப்பட்டு, சிநேகிதரால கைவிடப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு, ஆமீன் ஸ்தோத்திரம், வருகிற எல்லா காயங்கள், அடு கண்ணீர்கள், வியாதியின் கண்ணீர், சரீர கஷ்டத்தின் கண்ணீர், பொருளாதார நெருக்கத்தின் கண்ணீர், ஆமீன் உயர்வு வராமல் இருக்கிற, வாசல் அடைபட்டிருக்கிற கண்ணீர், எல்லா கண்ணீர்களுக்கும் கர்த்தருடைய துருத்தியில இடம் இருக்கிறது. ஒரு நாள் நன்மை செய்ய போகிறீர். எனக்காக வாசல்களை திறக்க போகிறீர். என் குடும்பத்துக்காக வாசல்களை திறக்க போறீர். இந்த நோய் பிடித்த சரீரத்தை கொண்டு உமக்காக பயன்படுத்த போகிறீர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தருடைய கிரியை உண்டாகட்டும். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தாவே, நீர் உம்முடைய ஜனத்தை இப்பொழுது சுகமாக்குவீராக. அற்புதமான பலன் வருவதாக. கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறதை தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு அற்புதமான சுகம், அற்புதமான பலன் வருவதாக. ராக்காலத்தில் ஜெபித்தவர்கள், அந்த ஜெபத்தை தடை பண்ணுகிற வியாதிகள், பலவீனங்கள் இப்பொழுது மாறி போகட்டும். ஒரே தூக்க மயக்கங்கள் இப்பொழுது மாறி போகட்டும். உபவாச ஜெபத்தை ஜெபிக்க விடாதபடி தடுத்திருக்கிற எல்லா சரீர கஷ்டங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும், 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 சுகமாகட்டும். ஹல்லேலூயா. ரிகபதல தூரபலப ரபோஷதல தூரபல புகபௌரியா. இந்த வசனத்தினால் உண்டாகிற கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். நன்மைகள் வாழ்க்கையில் இறங்கட்டும். க்ளோரி, 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 க்ளோரி. ஒவ்வொருவரும், சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை, ஒவ்வொருவர் அதை பெற்றுக்கொண்டே இந்த இடத்திலிருந்து எழும்பி சொல்ல, கிருபை செய்ங்க, கிருபை செய்ங்க, கிருபை செய்ங்க, கிருபை செய்ங்க. உழைப்பிலே அப்பா, உழைப்பின் கண்ணீர்களை அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க. உழைப்பை உத்தமமாய் செய்வதற்கு நல்ல மனப்பக்குவத்தை தாங்க. எசேக்கியாவை போல முழு மனதோடு செய்வதற்கு, முழு இருதயத்தோடு செய்வதற்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. கண்ணீரானாலும் வியர்வையானாலும் அது சிந்திக்கொண்டே இருக்கட்டும். நான் என் பணியை செய்வேன், நான் என் ஊழியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ஆலோசனை சொல்லுகிற ஊழியத்தை நான் செய்வேன், பிரசங்கம் பண்ணுகிற ஊழியத்தை செய்வேன், சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியத்தை செய்வேன், ஆத்துமாதாயத்தை நான் செய்வேன். இயேசுவின் வார்த்தையை விதைப்பேன், இயேசுவின் வார்த்தையை எழுதுவேன், சமூக ஊடகங்களில் எழுதுவேன், புத்தகங்களில் எழுதுவேன். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. கர்த்தர் யாருடைய உள்ளத்தில் எதை போட்டு கொண்டிருக்கிறார் அதை தைரியமா அறிக்கை பண்ணுங்க. கர்த்தரதை வாய்க்க பண்ணுவா. ஆமென், ஆமென். உன் சிந்தனையில சும்மா எதுவோ வராது மகளே, எதுவோ வராது மகனே. கர்த்தர் தான் அவருடைய விருப்பத்தை, செய்கையை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் தருகிற சிந்தனை வாய்நாள் அறிக்கை பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் தகப்பனே, எங்கள் ஆராதனை ஆசீர்வதிக்கணுமே தகப்பனே. எங்களுடைய சபைகளின் ஆராதனைகளை ஆசீர்வதிக்கணுமே தகப்பனே. எங்களுடைய கன்வென்ஷன்களுடைய ஆராதனைகளை ஆசீர்வதிக்கணுமே தகப்பனே. ஆராதனை, பாடல் ஆராதனையில் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படணுமே தகப்பனே. வேத வசன ஒழுங்கின்படியாக கண்ணீரோடு ஆராதிக்கிற ஆராதனைகள், ஆவியின் வரங்களோடு ஆராதிக்கிற ஆராதனைகள், ஆவியின் பலத்தோடு பாடுகிற பாடல்கள் இன்றைக்கு ஆண்டவரே எல்லா இடங்களிலும் வருவதாக. எப்படி ஒரு மறுபக்கம் வந்ததோ அதுபோல சரியான பக்கம் வெளிப்பட ஆரம்பிப்பதாக. பரிசுத்தாவியானுடைய ஒரு கிரியை வருவதாக, கிரியை வருவதாக. நாங்கள் கண்ணீரோடு ஆராதிக்கும்படியாய், உள்ளம் உடைந்து ஆராதிக்கும்படியாய், நன்றியோடு ஆராதிக்கும்படியாய், மனம் திரும்புதலோடு ஆராதிக்கும்படியாய், நல்ல உணர்வோடு ஆராதிக்கும்படியாய், மன தாழ்மையோடு ஆராதிக்கும்படியாய், ஆண்டவரே எங்களுக்குரியதை உமக்கு செலுத்தி உம்மை ஆராதிக்கும்படியாய், எங்கள் மகிமையெல்லாம் உங்க பாதத்தில் வச்சு உங்களை ஆராதிக்கும்படியாய், எங்களுடைய வாழ்வையே உங்க பாதத்தில் வச்சு எதுவுமே எங்களுக்கு உங்களை விட மேன்மை இல்லை என்று சொல்லுகிற உண்மையான அந்த இருதயத்தோடு ஆராதிக்கும்படியாய் ஆராதனைகளை ஆசீர்வதியோம். ஆமென், ஆமென், ஆமென். அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றவர்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு சேர்ந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பெருமூச்சோடு ஜெபிக்கிறத பெற்றுக்கொள். ஆமென், ஹல்லேலூயா. நதி எவ்வளவு கண்ணீர் விடுறத இன்றைக்கு பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இரவும் பகலும் கண்ணீர் விடுகிறத பெற்றுக்கொள். ஓயாமல் கண்களிலே கண்ணீர் என்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள். கர்த்தர்
சகோதரியே சகோதரனை உனக்கு வைத்திருக்கிற அந்த கண்ணீரின் ஜெபத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள். அந்த கிருபை வரத்தை இப்பொழுது பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். நீ ஒரு நபர் ஜெபிக்கிறதுனால உன் தெருவிலே ஒரு அசைவு வரும், ஒரு கிராமத்தில் ஒரு அசைவு வரும், ஒரு கல்லூரியில் ஒரு அசைவு வரும். மகளே மகனே, கல்லூரியில் ஒரு அசைவு வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருத்தனுடைய கண்ணீர்னால விக்கிரக கோட்டைகள் உடையும், மந்திரவாத கோட்டைகள் உடையும், பிசாசின் கோட்டைகள் உடையும், எரிகோ கோட்டைகள் தகரும். ஷபாபா ரகதுல துன ஹத்துர பௌதல பௌதல அக்கபல பர பதுரபா ரிவிரி விரி விரி கபலபா ஷலபதுரபா. பரிசுத்தாவியோடு சேர்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள். அந்த கிருபை பெற்றுக்கொள், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. சுயமாய் ஜெபித்தது போதும், ஆவிக்குள்ளாகி ஜெபம் பண்ணு, ஆவிக்குள்ளாகி ஜெபம் பண்ணு. ஆமென் ஆமென். வரட்டு இருதயத்தோடு ஜெபித்தது போதும், ஆமென். உடைந்த உள்ளத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. glory 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 ஷபல பல 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 பரபதுரபா ரிகந்தல ரதுரபா ஷிலபதுரியா துனமதலபா கபலபா ஷலபௌரியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். பரமகானான் வாஞ்சை, எப்பொழுதும் வருகை குறித்த எண்ணம், தேவ மகிமை குறித்த எண்ணம், பரம எருசலேம் வாசத்தை குறித்த எண்ணம் இருக்கட்டும். இந்த உலகத்தில் உள்ள கண்ணீர்களை பொருட்படுத்தாதபடி அங்கே ஒரு கம்பீரமான அறுவடை இருக்கிறது, அங்கே ஒரு கம்பீரமான அறுவடை இருக்கிறது. be bold, be strong. திடன்கொள், புருஷனாயிரு, கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசி. உன் ஒளியை கர்த்தர் உனக்கு தருகிறார். மகளே, ராஜாக்கள் உன்னிடமாய் வரத்தக்கதாய், உன்னிடத்தில் வந்து வசனத்தை கேட்கத்தக்கதாய் கர்த்தருடைய சபையே உன் ஒளி வந்தது. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. glory glory glory. உங்க சித்தத்தை அப்படியே நிறைவேற்றுங்கப்பா, உங்க வார்த்தை அப்படியே நிறைவேற்றுங்கப்பா. கர்த்தருடைய சபை எழுந்து நிமிர்ந்து நிற்கட்டும், மலை மேல் அமர்ந்த பட்டணமாக ஒளி வீசட்டும், ஒளி வீசட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. Thank you Lord. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? இந்த ஜெப முகாமுக்காக கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கைதட்ட பார்க்கிலும் வாயிலிருந்து ஸ்தோத்திரங்களும் புறப்படட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நான் அதை உட்கொண்டேன், கர்த்தாவே எனக்குள்ளது கிரியை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ 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 லார்ட். ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்காய் ஸ்தோத்திரம், பெற்ற ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம், நடத்தின தேவ மக்களுக்காய் ஸ்தோத்திரம், FGPM பிரேயர் போர்டுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இப்படி இந்த விடுமுறை நாளில் ஒரு நல்ல காரியத்தை எங்களுக்கு தந்தீர். ஜெபிக்கவும், ஜெபிக்கிறதுக்காக கூடவே கண்ணீரும் அதிகமாய் வேண்டும் என்று அறியவும், அந்த வசனங்களுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்த பொழுதே அந்த வசனத்தின் மூலம் அந்த ஆவியும் ஜீவனும் அங்கே கிரியை செய்து அந்த காரியத்தை எங்களுக்குள் உண்டாக்குகிறதற்காகவும் ஸ்தோத்திரம். நிச்சயமாய் இந்த வசனங்களால் உண்டான நன்மைகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இறங்கட்டும், கிருபைகளும் வரங்களும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இறங்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். ஜெபபோடையும் ஆசீர்வதித்து தேசம் கர்த்தருக்காக அசைக்கப்பட, சபைகள் உயிர்மீழ்ச்சி அடைந்து எழும்ப பயன்படுத்தும். அடியார்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படும் பந்தி, ஆகார பந்தி ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் பொறுப்படும் பயணங்களில் கூட ஏறும். துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடும், இந்த ஜெப ஊழியத்தோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆமேன்.